ஓகே. வீடியோ, ஆடியோ உங்களுக்கு ஆடிபிளா இருக்கான்னு மட்டும் ஒரு தடவ சொல்லிடுறீங்களா? ஜஸ்ட் ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணிருங்க. யாஹ்! யாஹ்! ஓகே, ஃபைன். ஓகே காய்ஸ், ஹலோ. வெல்கம் டூ பிடி சிஸ்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஜாவா பூட் கேம்ப் 7 டேஸ் ஜாவா பூட் கேம்ப் இருக்கு. ஸோ அதுக்காண்டி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு 7 to 9 இதுவும் நம்ம வீட்ல சும்மா இருக்க டைம்ல இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? கரெக்ட்டா? ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு டைமிங்ஸ் பத்தி மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். 7 to 9 அப்படின்றத ஏன் சேஞ்ச் பண்ணாங்க 3 to 5ல இருந்து அப்படின்னா, நெறைய ரெக்வெஸ்ட் கைஸ். ரொம்ப, ரொம்ப பேர் வந்துட்டு எங்களால 3 to 5 வந்துட்டு அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்காண்டி ஒரு ஈவினிங் செஷன் கண்டக்ட் பண்ணுங்க. எ அ எ நாங்கலாம் 3 to 5ல எங்களால ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ண முடியாட்டி நாங்க என்ன பண்றது? ஸோ ப்ளீஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால, அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 3 டேஸ் மட்டும். ஸோ இன்னைக்கு அண்ட் நாளைக்கு உங்களுக்கு வந்து 7 to 9 செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டேயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கும்னா 7 to 9 செஷன் நடக்கும். பட் அதுக்கு முன்னால அந்த 2 டேஸ் மட்டும் 3 to 5 கண்டக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே. ஓகே தென் ஆ ஆ ஓகே கைஸ். வாங்க. நம்ம அப்படியே பேசிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம் மாரி நம்ம உட்காந்து போகாம, ஒரு கான்வர்சேஷன் மாரி நம்ம ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லிடுறேன். மைசெல்ஃப் வருண். ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு 2+ இயர்ஸா ஜாவா ஃபுல் ஸ்டாக் ட்ரெய்னரா இருக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ பி3 சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே. பி3 சிஸ்டம்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சரி ஸோ நாங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாரி நடத்திட்டு வரோம். இங்க வந்துட்டு நாங்க எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இப்ப பூமிங்ல இருக்கிற எல்லா டைப் ஆஃப் டாபிக்ஸும் நாங்க வந்துட்டு இங்க உங்களுக்கு டீச் பண்ணி, உங்க இண்டஸ்ட்ரிக்கு எப்படி நம்ம வந்துட்டு கொண்டு போறது? ஸோ நம்ம காலேஜ்ல ஃபைனல் இயர்ல பண்றாங்க இல்லையா? உங்களுக்கு ஃபைனல் இயர்ல மட்டும் தான் பண்றாங்க. ஆனா ஃபைனல் இயர்ல பண்ணியும் நீங்க என்ன பண்றீங்க? கரெக்ட்டா நம்ம பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா, காலேஜஸ்ல நமக்கு ப்ராப்பரான ட்ரெய்னிங்ஸ் இல்ல. ஸோ நாம இங்க என்ன பண்றோம்? ஸோ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் பார்த்தீங்களா சில டாபிக்ஸ். காலேஜ்ல வந்து ஜெனரலா சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா, நமக்கு புடிச்சத மட்டும் அவங்க சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அந்த மாரி நமக்குள்ள இருக்கிற நமக்கு எந்த மாரி விஷயங்கள்லாம் புடிச்சிருக்குமோ, அந்த மாரி விஷயத்த மட்டும் எடுத்து, ஸோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி போலாம்? ஓகேங்களா? அந்த மாரி டாபிக்ஸ் கண்டுபிடிச்சு, உங்களுக்கு இது படிச்சா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. உங்களுக்கு கோடிங் பண்றதுல ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம கோடிங் சைடுல உள்ள போலாம். இல்லப்பா எனக்கு டிராயிங்ஸ் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ் சைடுல ஒரு டிசைனரா உள்ள போலாம். ஸோ அப்படியும் இல்ல எனக்கு 2மே பிடிக்காதுப்பா. ஆனா எனக்கு மேத்ஸ் நாலேட்ஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸோ வாங்க அப்ப நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்டா இல்ல டேட்டா அனாலிசிஸ்ட்டா அந்த மாரி டைப்ஸ்ல ஐடி டிபார்ட்மெண்ட்குள்ள போலாம். ஓகேவா? இந்த மாரி நம்ம வந்துட்டு ஒருத்தரையும் பார்த்து அவங்கள அனலைஸ் பண்ணி, அவங்களுக்கு என்ன மாரி கேட்டகரிஸ்ல அவங்க உள்ள போலான்னு கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி, அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்த்து விடுற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த பிடி சிஸ்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. தென் நான் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் ஷேர் பண்றேன். பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஸோ நான் வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? விசிபிளா இருக்கா? ஓகே கைஸ். இப்போ என்னன்னா, எங்களால வந்துட்டு மைக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும், அல்லது நான் என்ன ஒரு கேட்டாலும், எனக்கு ஒண்ணு ரைஸ் ஹேண்ட்ஸ் குடுத்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இந்த சாட் பாக்ஸ், Q&A பாக்ஸ்ல உங்களுடைய கொரீஸ ஃபுல்லா நீங்க இங்க குடுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இப்போ கைஸ் நான் வந்துட்டு பி3 சிஸ்டம்ஸ பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ குடுத்துடுறேன். இப்போ ஆல்ரெடி நான் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ அது போக இப்ப நம்ம அட்டெண்ட் பண்றது வந்துட்டு 7த் பூட் கேம்ப். ஓகேவா? இது மாரி நம்ம வந்துட்டு பண்ணிட்டே தான் இருந்திருக்கோம். வரிசையா ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டே தான் இருந்திருக்கோம். நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கார்ப்பரேட் அவேர்னஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு காலேஜா போயிட்டு, ஸோ இந்த கார்ப்பரேட் அவேர்னஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாரி கரியர்ல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற ஒரு கேம்பும் வந்துட்டு நெறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாரி கிளவுடுக்கு, ஃபுல் ஸ்டாக்குக்கு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு, சைபர் செக்யூரிட்டிக்கு, பைத்தான், யூஎக்ஸ், இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது மாதிரியான எல்லா ஒர்க் ஷாப்ஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியில வந்து இது வந்து 7த் ஆர் 8த் ஒர்க் ஷாப் நினைக்கிறேன் நான். 7த் ஒர்க் ஷாப் ஜாவா பூட் கேம்ப்ன்றது. ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டைரக்டா அப்படி உள்ள போறதுக்கு பதிலா நம்ம ஜாவா சரி இப்ப எதுக்குப்பா வந்திருக்கோம் நம்ம? ஜாவா படிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். கரெக்ட்டா? ஜாவான்னு ஒண்ணு இருக்கு.
அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் 7 நாள்ல சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் எப்படி சொல்லி தருவான்னு தெரியாது. பட் சொல்லி தருவான். அதை நம்ம ஈஸியா கத்துக்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். கரெக்டா? மீன்ஸ் அந்த அசம்ஷன்ல தான் வந்தோம், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை நான் எப்படி சொல்லித்தர போறேன்? எப்படிப்பா அவன் சொல்லி தருவான்? ஜாவான்றது எல்லாம் அப்படி சொல்றாங்க, பெரிய லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இவர் என்னடான்னா ஒரு 7 நாள்ல உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், 7 நாள்ல உங்களை ஒரு அப்ளிகேஷனே கிரியேட் பண்ண வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல ரைஸ் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ ஒன்னொன்னுக்கா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 7, 10 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 800 பீப்புள் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்துரட்டும். வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அப்படியே கொஞ்சம் ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜாவா. ஜாவானா என்ன? ஜாவானா என்னன்னு மீன்ஸ் ஜாவான்றது நமக்கு என்ன தெரியும்? யாராவது கமெண்ட்ஸ் சொல்ல முடியுமா சைட்ல? உங்களுக்கு தெரிஞ்சது பேசிக்கா ஜாவா பத்தி என்ன தெரியும்? கோடிங். யா ஓகே. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங், ப்ரோகிராமிங். யா சரி ஓகே. எல்லாமே ஓகேப்பா. எல்லாம் அதான் சொல்றீங்களே. சரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். யா கரெக்ட். நைஸ். யா திஸ் இஸ் ரைட். சரி ஓகே. ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒண்ணுமே இல்ல கைஸ். ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஹியூமனா இருக்க நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கூட எப்படி இன்டராக்ட் பண்றது? எந்த ஒரு சோர்ஸ் மூலியமா இன்டராக்ட் பண்றது? சோ இப்ப நம்ம தமிழ் பசங்க கரெக்டா? இன்னொரு தமிழ் பசங்கிட்ட பேசணும்னா தமிழ்ல பேசுவோம். சோ இதுவே அதர் ஸ்டேட் பசங்கிட்ட பேசணும்னா என்ன பண்ணுவோம்? மீன்ஸ் சைட்ல கேரளா எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு மலையாளிஸ்ட பேசணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சிருந்தா தான் பேச முடியும். கரெக்டா? சேம் கான்செப்ட் தான் கைஸ். ஒரு சிஸ்டம் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், அந்த சிஸ்டம் ஏதாவது ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சிஸ்டமோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராம். அதுல அந்த லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஒரு லாங்குவேஜ் தான் ஜாவா. சரி ஏன் சார் நீங்க இவ்வளோ லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்றீங்க? இது வந்துட்டு நிறைய இருக்கு. இதுல ஒரு லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் ஜாவான்றீங்க. அதை ஏன் சார் நம்ம ஜாவா படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும் தானே? இருக்குதா கைஸ்? இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது கிளியர் பண்ணிடுவோம் நம்ம. அது தெரியாம நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகக்கூடாது. எஸ் 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 ஓகே. இருக்குதா? நம்ம ஏன் ஜாவா படிக்கணும்? அதுக்குள்ள வருவோம். சரி ஓகே. அதை நம்ம கண்டிப்பா அதை முடிச்சுட்டு தான் நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாவால கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் சரி அது கூட வேணாம். பாப்புலரா நீங்க டெய்லி ரொட்டீனா லைஃப்ல யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன்ப்பா. மீன்ஸ் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நான் டெய்லி பேசிஸ்ல இந்த அப்ளிகேஷன் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்ப்பா. யா இன்ஸ்டாகிராம். ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் இல்லாம இருக்க முடியுமா? ரீல்ஸ் பார்க்காம யாராலையும் இருக்க முடியுமா இப்ப? தென் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கேம்ஸ், யூடியூப், யா ட்விட்டர், ஃபேஸ்புக் ரைட். ஓகே. ஸ்பாட்டிஃபை, யா ஆப்வியஸ்லி இதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஸ்பாட்டிஃபை இப்படி சொல்றீங்க இல்லையா? இதுல நீங்க இப்ப போட்டிருக்க பாதி கமெண்ட்ஸ்ல இருக்கிற நீங்க போட்டிருக்க அந்த இதுல பாதி அப்ளிகேஷன் ஜாவால கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் தான். அது யாருக்காவது தெரியுமா? ஸ்பாட்டிஃபைன்ற ஒரு அப்ளிகேஷன் தெரியுமா? நம்ம நல்லா நமக்கு நைட்டு தூக்கம் கொடுக்கறதே அது ஒண்ணுதான். ஆனா அப்பேற்பட்ட அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணது ஜாவா பேஸ் பண்ணி தான். அது தெரியுமா இருக்காது? சூப்பர். நெட்ஃபிளிக்ஸ் தெரியுமா? நல்லா படம் பார்க்குறோம். இருக்கிற லீவு எல்லாத்தையும் எல்லா சீரிஸும் பார்க்குறோம். எல்லா டைப் ஆஃப் சீரிஸும் பார்க்குறோம். நமக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அதுல தான் படம் பார்க்குறோம். ஆனா இந்த நெட்ஃபிளிக்ஸை கிரியேட் பண்ணதே ஜாவா பேசிஸ்ல தான். அது தெரியுமா? யா மீன்ஸ் ஜாவா மீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா வச்சு பண்ணல கைஸ். ஜாவா வந்துட்டு பேக் எண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்ப பைத்தான் வச்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பைத்தான் வந்துச்சு புதுசா. அதாவது நீங்க வந்துட்டு போய் தியரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாவா வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. பைத்தான் வச்சு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சொல்றேன் இல்லையா? இதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன். எதுக்கு நான் இப்ப ஜாவான்னு சொல்றேன்னா, ஜாவா வந்துட்டு ஒரு ரியல் டைமா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டிஎன்எஸ்டிசி ஆப் எடுத்துக்கும். எல்லாருமே நீங்க ஊருக்கு போறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு பஸ் புக் பண்ணுவீங்க கரெக்ட்டா? எதுல புக் பண்ணுவீங்க? இந்த மாரி ஒரு டிஎன்எஸ்டிசில கவர்ன்மெண்ட் சைட்ல இப்போ ஒரு பஸ் புக் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா, அழகா ஒரு பஸ் படத்த ஓரத்துல வச்சு
கவர்மெண்ட் சிம்பிள் இங்க அழகா இங்க வச்சு தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியா இருக்கா, நமக்கு பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கா, இதுக்கு பேர் தான் யூஐ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கிளைண்ட் சைடு, அதாவது நம்மளுடைய யூசர் சைடு நம்ம பாக்குறோம். ஸோ நமக்கு தெரியுது, ஓகே இங்க இதெல்லாம் இருக்குப்பா, இங்க ஹைரே பஸ்ன்னு இருக்கு, கேலரின் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, ஓ இது கிட்ட போனா மஞ்சள் கலர்ல எல்லாம் மாறுது, சரியா, நைஸ், திஸ் இஸ் நைஸ். ஆனா இப்போ நான் இங்க போயிட்டு சென்னை சென்னை டு மதுரை அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சம்வாட் ஏதாவது ஒரு டேட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு உடனே என்ன ஆகுது, லோட் ஆகி எனக்கு இந்த இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாம் வருது வருது அங்கெங்கெல்லாம் இருக்கு, பஸ் எங்கெங்கெல்லாம் நிக்குது, எத்தனை பஸ் இருக்கு, பஸ்ல எவ்வளவு சீட் இருக்கு, பஸ்ல கிராஸ் எவ்வளோ, அந்த பஸ் டைமிங் என்ன, பஸ் நம்பர் என்ன, ட்ரிப் கோடு என்ன, பஸ் சைஸ் என்ன, எல்லாமே நமக்கு வருதா. ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சு, அது உங்க யாருக்காவது கண்ணு தெரிஞ்சுதா, இப்போ இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா, ஏதாவது தெரிஞ்சுதா கைஸ்? யா, டேட்டா பேஸ், சூப்பர். இப்போ இது இந்த டேட்டா ஃபுல்லா எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும், கரெக்ட். ஆனா இப்போ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வந்து இப்போ எனக்கு இங்க கொடுத்துச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? அததான் சர்வர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்வர் சைட்ல நடக்கிற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது, விஷுவலா உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா பின்னாடி அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த ப்ராசஸ ரெடி பண்ற அதுக்கு பேர் தான் சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வர் சைடுல எழுதுறது தான் நம்ம கோட். நம்ம ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி கோடெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சர்வர் சைடுல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சர்வர் சைடுல அது மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா எல்லா ஸ்ப்ரிங்கு இல்ல ஏபிஐ இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம புக் பண்றோம், புக் பண்ணிட்டு டீடைல்ஸ் போட்டு எந்த சீட்டு வேணும், இந்த ஜன்னல் சீட்டு தான்ப்பா எனக்கு வேணும், காத்தா வரும் அப்படின்லாம் கொடுத்து நம்ம சீட்டு செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி நம்ம பேமெண்ட்லாம் போய் பேமெண்ட் பண்றோம். பேமெண்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கேனர்லாம் வருது, பேடிஎம்மோட ஒரு ஸ்கேனரை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏபிஐல வரும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் அப்ளிகேஷனை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிக்கணும். ஸோ அதனாலதான் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிங்க, ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிங்கன்னு உங்களை சொல்றாங்க, ஓகேவா? இந்த இதுல ஒரு பார்ட் தான் ஜாவா. இந்த பேக் எண்ட்ல இப்ப நடக்குது இல்லையா, இப்ப நான் இந்த கிளிக் பண்றேன், இங்க போகுது, இந்த சீட்டை கிளிக் பண்றேன், எனக்கு இந்த சீட்டோட அட்ரஸ் இங்க வருது, நான் என் பேர் கொடுக்குறேன், பேர் கொடுத்துட்டு புக் பண்றேன், புக் பண்ணேன்னா எனக்கு புக் ஆகுது. ஸோ இது புக் பண்ணா புக் ஆகணும், இந்த சப்மிட்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் போய் எனக்கு ஒரு டிக்கெட் புக் ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குதா. அதை நம்ம எப்படி கொடுக்குறோம்னா ஜாவா மூலியமா கொடுக்குறோம். ஜாவா மூலியமா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா நம்ம கோட் எழுதி வைக்கிறோம், ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு பேரு தான் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பார்ட் தான் ஜாவா. ஸோ அந்த ஜாவாவை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால நம்மளால ஒரு 7 நாள்ல இவ்வளவு பெரிய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியாது ஆப்வியஸா. ஆனா ஒரு சின்ன லெவல்ல ஒரு சாதாரண அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிளா, கேக்குதா கைஸ்? கரெக்டா சொல்லுங்க, வாய்ஸ் கேக்குதா? யா, ஓகே ஓகே. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 7 நாள்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு பெரிய சாஃப்ட்வேர் இல்லைனாலும் உங்களால நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்நெட்டோட ஹெல்ப் இல்லாம மத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்காம, அதாவது உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, இப்போ வந்துட்டு ஜாவால ஒரு 0 நாலேஜ் இருந்தாலும் உங்களால ஒரு 1 வீக்ல ஒரு மினிமம் ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், அதுக்கு நான் கோடு எழுதணும், அதை நான் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், ஓகேவா? ஸோ அனதர் திங், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், சரி சார் நீங்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே நீங்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே ஓகே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் என்ன கேட்டிருக்காரு, இஸ் அட்டெண்டன்ஸ் இஸ் டேக்கன். யா, ஓகே கைஸ், முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அந்த அட்டெண்டன்ஸ் விஷயம்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு நார்மல் கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம எடுக்க போறது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வருவீங்க, நம்ம நார்மலா ஒரு காலேஜ் போய் கிளாஸ்ல உட்காந்து என்ன பண்ணுவோம், வாடா மச்சான் அப்படின்னு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். ஒரு சார், நம்ம சார் வந்து கிளாஸ் எடுத்தாருன்னா ஒரு வாட்டில கத்துறாருா, நமக்கு என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம வாட்டில பேசிட்டே இருப்போம், போயிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போறது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு உங்க சார் ஏதாவது மொக்க போட்டுட்டு இருப்பாரு, அது மாதிரி நான் உங்களுக்கு மொக்க போடணும்னு விரும்பல. நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு எடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு போர் அடிச்சிடும். நான் என்ன எடுக்க போறேன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க போறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க போய் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க, அங்க உட்காரும் போது நீங்க காலேஜ்ல படிச்ச எந்த விஷயத்தையுமே அவங்க உங்கள்ட்ட கொஸ்டினா கேட்க மாட்டாங்க, கரெக்டா? அவங்க இண்டஸ்ட்ரியலுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, நம்ம ஒர்க் பண்றதுக்கு இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்க கிட்ட கேட்பாங்க, கரெக்டா?
ஸோ நான் இங்க என்ன சொல்லி தர போறேன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுமோ, அந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது உங்களுக்கு கண்டிப்பா பின்னாடி இன்டர்வியூஸ்ல யூஸ் ஆகும். அதுதான் நீங்க வேலை பார்க்கறதுக்கும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா கைஸ்? ஓகே. ஓகே கைஸ். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்போ இந்த பூட் கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களோ, அப்படி இல்லன்னா ஒரு ஃபுல்லா கோடிங் நாலேட்ஜ் இருக்கவங்களோ அப்படி யாருமே கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், வேலைக்கு போறவங்க, ஒரு அதர் அதர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, அதர் டொமைன்ஸ்ல இருக்கிறவங்க, நாலேட்ஜ் சுத்தமா லேப்டாப்னா கூட எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுப்பா அப்படின்ற இருக்கிறவங்க எல்லாருமே தான் இப்ப நீங்க வந்துட்டு கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்ண முடியும்? நான் பாட்டுல வந்துட்டு எடுத்தோனே ஒரு ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணி, இந்தாப்பா இப்படிதான்ப்பா போடணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? சத்தியமா புரியாது. கரியர் கேப் மெயின் திங் கரியர் கேப் வந்துட்டு நீங்க கரியர் கேப் இருக்கிறவங்க இந்த மாரி எல்லா பீப்பிள்ஸுமே தான் இங்க இருக்கீங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி இருக்கிற உங்களுக்காண்டி தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஒரு ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்? அந்த ஃபோல்டர்ல ஒரு ஜாவா ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்? அந்த ஃபைல எப்படி நம்ம ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ரன் பண்ணணும்? அந்த ஃபைல எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற முதற்கொண்டு பேஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஓகேவா? ஸோ எஸ். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெக்கார்டிங்ஸ். கண்டிப்பா வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்துரும். ஆனா நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற தைரியத்துல நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணாம விட்டுறக்கூடாது கைஸ். கண்டிப்பா. ஏன்னா முடியல. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்மளால முடியல அப்படின்னா, ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மறுநாள் அந்த ரெக்கார்டிங்ஸ கூட நீங்க பார்த்துக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ட்ரை டூ அவாய்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம இது வந்துட்டு நார்மலா ஒரு தியரி. நான் ஒண்ணும் கதை சொல்லப் போறதில்ல உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் உங்களுக்கு இன்டராக்ஷன் பண்ணணும். ஸோ எல்லாமே சொல்லணும். எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்லிரணுன்றதுக்காண்டி நான் பேசிட்டு இருக்கேன். பட் டெய்லி நம்ம வந்து இப்படி ஒண்ணும் கதை பேசிட்டு இருக்க போறதில்ல. அதனால உங்களுக்கு அது வந்துட்டு போர் அடிக்க போறதில்ல. நம்ம வந்துட்டு லிட்டரலா இன்ஹேண்ட்ல தான் பார்க்க போறோம். எல்லாமே டைப் பண்ணி கோட் எப்படி டைப் பண்றது? அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கும்போது, நீங்க ஒரு நாள் வரலனாலும் உங்களுக்கு அது கஷ்டமாயிரும். மறுநாள் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அப்படி உங்களால தவிர்க்க முடியாத ஏதாவது சிச்சுவேஷன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, நீங்க அத கண்டிப்பா பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள என்டர் ஆயிருங்க. ஓகேவா கைஸ்? இதுவரைக்கும் நான் பேசினது ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்குதா? ஏதாவது டவுட் இருக்குதா இப்ப வரைக்கும் நான் சொன்னதுல? யா. ஓகே. ஓகே கைஸ். இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ்லாம் எப்படி வரும்ட்டா, நம்ம டெய்லி கிளாஸ் முடியுதுல்ல, கிளாஸஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் பேக்கப்ஸ் வந்துரும். இந்த ரெக்கார்டிங் பேக்கப்ஸ் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே வராது. பட் மறுநாள் காலையில இப்ப ஏன்னா நமக்கு 7 to 9 இருக்கா? 7 to 9 கிளாஸ் முடிச்ச உடனே நாளைக்கு காலையில ஒரு 10:00 சம்திங்ல உங்க மெயில்ல எல்லா ரெக்கார்டிங்ஸும் வந்துரும். நீங்க டெய்லி என்ன பண்றீங்கன்னா, மறக்காம போய் ரெக்கார்டிங்ஸ் வந்துருச்சா நமக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் நீங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், எல்லாமே அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்து தான் நீங்க வந்துட்டு படிக்க போறீங்க. ஸோ அதனால நீங்க அத வந்துட்டு கண்டிப்பா டெய்லி போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு டெய்லி 2 ஹார்ஸ் சொல்லியிருக்கோமா? ஸோ 7 to 9 நீங்க வந்துட்டு டெய்லி கிளாஸ்க்குள்ள வரீங்க. வந்தோனே எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியா உள்ள வந்துர முடியாது கைஸ். எல்லாருமே ஆப்வியஸா 7:00 உள்ள வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க வந்து பிரியரா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிட்டு, நம்ம ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். நீங்க பிரியா முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ண பாருங்க. அப்படி இல்லனாலும் நம்ம அதுலருந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம 7 to 7:10 நம்ம வந்துட்டு முந்தின கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நம்ம பார்த்ததெல்லாம் என்ன? அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். எல்லாரும் வந்து ஜாயின் ஆகுற வரைக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க அந்த 10 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணிக்க பாருங்க. மேக்ஸிமம். ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணாதான், நம்ம கிளாஸஸ்குள்ள போறதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? அந்த மாரி கிளியர் பண்ணிக்க பாருங்க. சோ அதே மாரி தான் இந்த மாரி கிளாஸஸ் வந்துட்டு ஜாலியா தான் கைஸ் போகும். ஓகேவா? நீங்க ஒண்ணும் பெருசா அசம்ப்ஷன் பண்ணிட்டு வராதீங்க. ஒருத்தன் ஜாவா சொல்லிக் குடுக்க போறான்னோனே உங்கள வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு வந்துட்டு ஃபன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போனா தான் ஒருத்தவங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றது நம்மளுடைய சைக்காலஜி. ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாமே வந்துட்டு சும்மா உங்களுக்கு கதையா சொல்லப் போறதில்ல. ரியல் டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஒரு 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 விஷயத்தையும் இப்ப எப்படி சொல்றது? இப்ப நம்ம வந்துட்டு ஒரு தியேட்டர் போறோம். படம் பார்க்குறோம். ஓகேவா? அந்த படம் பார்த்துட்டு வெளில வரோம். வெளில வரும்போது ஒரு ரிவ்யூ சொல்லுவீங்க. கரெக்ட்டா? ஒரு 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 டிக்கெட் நோட்ஸ்ல இருந்து கேட்பாங்க. "சார் படம் எப்படி சார் இருந்துச்சு?" அப்படின்னு. அப்போ ஒருத்தர் ரிவ்யூ சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? "படம் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது போயிடுச்சு. இப்ப இன்னொருத்தர் வராரு.
இன்னொருத்தர் ஒரு தியேட்டர்ல இருந்து வராரு. அவர் பார்த்துட்டு ரிவ்யூ கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, "படம் நல்லாவே இல்ல சார். என்ன சார் படம் எடுத்து வச்சிருக்காங்க இவங்க?" அப்படி இப்படின்னு சொல்றாரு. பேட் கமெண்ட்ஸா குடுக்குறாரு. ஸோ, இப்போ இந்த மாரி ஒரு சினாரியோவ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாரி சினாரியோக்கு எனக்கு ஒரு புரோகிராம் எழுதணும் அப்படின்னு சொன்னா, உங்களால எழுத முடியுமா? எஸ் முடியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன எடுத்து, அந்த சிச்சுவேஷனுக்கு லாஜிக்கலா யோசிச்சு, நம்ம புரோகிராம் பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாரி உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா லைஃப்ல என்னென்ன நெசசிட்டீஸ்லாம் இருக்கு. அந்த மாரி தேவையான விஷயத்த தான் நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஸோ, அதனால நீங்க வொரியே பண்ணிக்க வேணாம் கைஸ். நீங்க வந்துட்டு கவலையே படாம தைரியமா இருக்கலாம். நம்ம வந்துட்டு ஈஸியா கிளாஸஸ் மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது இஷ்யூ இருக்கு. ஆ ஆ மீன்ஸ் ஒழுங்கா லைவ் வரல. ஏதாவது எனக்கு லோட் ஆயிட்டே இருக்கு. பக் ஆவுது. எனக்கு வீடியோ வரல அப்டின்னா, ஜஸ்ட் பெரிய இஷ்யூ எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் குளோஸ் பண்ணிட்டு, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஏன்னா, அது ஒண்ணு தான் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கும். கரெக்ட்டா? யாருக்குமே பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இதுல வரப்போறதில்ல. ஸோ நீங்க அத மட்டும் குளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உங்களுக்கு சரியா போயிரும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா கைஸ்? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஏன்னா வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்ற மாரி இருக்கு. பிரச்சனை இல்லல்ல. சரி ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லேப்டாப் மேண்டேட்டரி கைஸ். லேப்டாப் வந்து இல்லாதவங்க இப்ப மொபைல்ல எல்லார்ட்டயும் லேப்டாப் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா, இப்போ நம்ம வந்துட்டு ஜாவா படிக்க போறோம். மீன்ஸ் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்க போறோம். ஸோ அதுக்காண்டியாவது மினிமம் நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் வேணும் இல்லையா? லேப்டாப்னா நீங்க ஒண்ணும் என்னப்பா லேப்டாப் ஒண்ணே ஒருத்தன் லேப்டாப் வாங்க சொல்லிட்டான்ப்பா. அப்படிலாம் நெனச்சுக்காதீங்க. ஸோ ஒரு ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு சின்ன ஒரு கவர்ன்மென்ட் லேப்டாப்பா இருந்தா கூட போதுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம அதுல ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் ஏத்தப் போறோம். ஸோ அதுல ஒரு நோட் பேட் மாரி ஒண்ணு ஏத்தப் போறோம். சரி, நம்ம வந்து பெரிய லெவல்லலாம் கொண்டு போக வேண்டாம். ஒரு சின்ன லெவல்லயே நம்ம வந்து சின்ன லெவல்லயே எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். உங்களுக்கு நான் ஹை எண்ட்ல சாஃப்ட்வேர்ஸும் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல ஹை எண்ட் சாஃப்ட்வேர்ஸும் சஜெஸ்ட் பண்றேன். அதே மாதிரி யா மெயினான விஷயம் கைஸ் எங்க டீம்ல இருந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. தமிழ்ல தான்ப்பா நீ பேசணும். இங்கிலீஷ்ல மட்டும் வாய தொறந்து பேசிறாத அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால கண்டிப்பா நாங்க வந்துட்டு தமிழ்ல மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ அதனால எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காம நீங்க அந்த Q&A செஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேவா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நான் சொன்ன மாரி தான். கிளாஸஸ மிஸ் பண்ணிறாதீங்க. பட் அதாவது மிஸ்ஸே பண்ணிறாதீங்கன்னு சொல்ல முடியாது. மிஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். உங்களுக்கு ஆமா கைஸ். நீங்க கேட்கிறீங்களா, இவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் புரொவைட் பண்ணுவீங்களா? எஸ் சர்டிஃபிகேட் புரொவைட் பண்ணுவோம். ஆனா, உங்களுக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் இருக்கும். அந்த அட்டெண்டன்ஸ் வந்துட்டு நீங்க டெய்லி செஷன் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் குடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் மாரி. நீங்க அத ஃபில் பண்ணிறணும். ஸோ அத பேசிஸ்ல தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் குடுப்பாங்க. அண்ட் 7த் டே எண்ட் ஆஃப் த டே வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாரி நாங்க குடுப்போம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் இப்ப நம்ம இந்த 7 நாள் நம்ம கத்துக்கிட்டத வச்சு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிருவேன். அந்த ப்ராஜெக்ட்ஸையும் உங்களுக்கு குடுப்பேன். நீங்க அத கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல கண்டிப்பா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் குடுத்துருவாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ரெஸ்யூம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ குடுக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே எனக்கு ஜாவா தெரியும்ப்பா, ஜாவா தெரியும்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஒரு அடிஷனலா உங்களுக்கு ஒண்ணு எங்க உங்கள உங்கள வந்துட்டு அது பெருசா காட்டும். சரி இவன் ஏதோ பண்ணியிருக்கான்ப்பா. ஏதோ இவன் பண்ணியிருக்கான். பண்ணி தான் வந்துட்டு சர்டிபிகேட் சும்மாவா அவனுக்கு குடுப்பாங்க. ஏதாவது பண்ணியிருந்தா தானே சர்டிபிகேட் குடுப்பாங்க. அப்படின்ற மாரி தான் அடுத்தவங்க உங்க சர்டிபிகேட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால மறக்காம டெய்லி பேசிஸ்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காம கேளுங்க. ஓகேவா? ஓகே கைஸ் இப்படியே பேசிட்டே நம்ம அப்படியே ஜாவாக்குள்ள போயிரலாமா? போயிரலாமா? எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களா? ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் போடுங்க. அப்படியே நம்ம ஜாவாக்குள்ள போயிரலாம். ஓகே, 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 ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். எல்லாம் இவ்ளோ இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா ஜாவா பத்தி தெரிஞ்சுக்க? சரி ஓகே. ஜாவா. ஏன் ஜாவா? எதுக்கு ஜாவா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் நம்ம ஜாவா படிக்கணும்? சொல்லுங்களேன். ஓகே, சூப்பர். கரியர் டெவலப்மென்ட். வாவ் நைஸ். கரியர் டெவலப்மென்ட்காண்டி நான் ஜாவா படிக்கிறேன். மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். எஸ். ஓகே. நம்ம வந்துட்டு நம்ம பிபிடிக்கு போயிருவோம். ஓகே கைஸ். பிபிடி ஷேர் ஆகுறது தெரியுதா? பிபிடி ஷேர் ஆகுதா? ஓகே கைஸ் பிபிடி ஷேர் ஆகுதுல்ல? ஓகே. வெல்கம் டு ஜாவா புக். நைஸ்.
இப்போ வந்துட்டு ஏன் ஜாவா நான் கேட்டிருந்தேன் இல்லையா? ஏன்னா நீங்க எல்லாம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். எல்லாம் ஓகே தான். ஸோ இப்போ கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்துட்டு வெறும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அப்படி இல்ல கைஸ். கம்பெனிஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. ஐடி கம்பெனிஸ் இருக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு, அதே மாரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு, அண்ட் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்ன்னு இருக்கு. இது மாரி நெறைய இருக்கு. என்னப்பா எனக்கு தெரிஞ்சு ஐடி கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. நீ என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லாமே என்னென்னன்றது இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்னன்னு நான் கடைசியா சொல்றேன். ஸோ கம்பெனில பேசிக்கா வெளியில இருக்க கம்பெனி வந்து 2 கம்பெனி கைஸ். ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம Zomato, ஸ்விக்கி, பேடிஎம், கூகுள் அது மாதிரிலாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அப்ளிகேஷனை அவங்களே ஒரு டீம் வச்சு அவங்களே டெவலப் பண்ணிப்பாங்க. கரெக்டா? அவங்க வந்து புதுசா யாருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இதுவே சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு. சரியா? இப்ப நம்ம சரவணா ஸ்டோருக்கு ஒரு ஆன்லைன்ல சைட் இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அத யார் கிரியேட் பண்ணியிருப்பா? நம்ம அண்ணாச்சி வந்து பண்ணியிருப்பாரா? கிடையவே கிடையாது. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ஃப்ரீலான்சர், யாரோ ஒரு தனியா தனியா ஒரு ஆள் வச்சு அவங்க வந்துட்டு இல்ல அப்படின்னா ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்டிருப்பாங்க. இந்த டிசிஎஸோ, இன்ஃபோசிஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல போய் கேட்டு எனக்கு ஒரு பண்ணி கொடுப்பா, எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த கஸ்டமருக்காண்டி பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எதுப்பா பெஸ்ட்? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி பெஸ்ட்டா, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி பெஸ்ட்டா அப்படின்னா, அது வந்துட்டு ரெண்டுமே பெஸ்ட் தான் கைஸ். ஸோ நம்ம எங்க லேர்ன் பண்ணிக்கிறோம், எங்க நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம் அதிகமா அப்படின்றத நமக்கு தேவை. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்க்கு வருவோம். ஸ்டார்ட் அப் யாரை கேட்டாலும் ஸ்டார்ட் அப்னா என்னதுப்பா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கைஸ். நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு அறிவு இருக்கும் கரெக்டா? அந்த அறிவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும். இப்ப எப்படின்னு சொல்லணும்னா, நம்ம லியோ படம் இருக்கு கரெக்டா? லியோ படம் பார்த்திருக்கீங்களா? லியோ படத்துல நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பெருசா ஒரு டொபாக்கோ இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்னடா டொபாக்கோ எல்லாம் பேசுறான்னு நினைக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் காண்டி சொல்றேன். ஓகேவா? என்ன பண்ணிருப்பாரு நம்ம தலைவர்? சொந்தமா இறங்கி அவருடைய அவருடைய சொந்தமா புதுசா யாரோ தனித்தனியாலாம் நான் எங்கடா போய் வாங்கணும், நானே ஒண்ணு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒண்ணு ரெடி பண்ணுவார் பாத்தீங்களா? அவரே ஒரு கம்பெனி வச்சு அவரே அதை ரன் பண்ணிருப்பாரு. சோ அது வந்துட்டு அதுதான் வந்து ஸ்டார்ட் அப். நம்மளுக்கு நம்மளா ஒரு நம்மளுடைய சுய அறிவை யூஸ் பண்ணி சோ புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். அது பெரிய லெவல்ல இருக்கலாம், சின்ன லெவல்ல இருக்கலாம், என்ன மாதிரி வேணா இருக்கலாம். ஆனா நம்ம ஓனா பண்ணிருக்கோம் இல்லையா? அதுதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்டே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க உடனே டொபாக்கோ வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கக்கூடாது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே மாதிரி ஓகே. இப்படிதான் வந்துட்டு கம்பெனிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு கேட்டிருப்பீங்க. இப்ப சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் பெஸ்ட்டா, சர்வீஸ் பேஸ்ட் பெஸ்ட்டா அப்படின்னா, ஸ்டார்ட் அப் பெஸ்ட். இந்த மூணுல எது பெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நீங்க ஜாயின் பண்றது தான் பெஸ்ட்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல தான் ஃப்ரெஷ்ஷா ஐடியாஸ் பிறக்கும். ஸோ நம்ம மூளைக்கு அதிகமா வேலை கொடுப்பாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல. ஓகே கைஸ். ஓகே. அப்படியே நம்ம வருவோம். ப்ரோகிராமிங்னா என்ன உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஜாவாக்குள்ள வருவோம். ஜாவானா என்ன? ஜாவா வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல என்னென்ன பார்க்கலாம்னு பார்த்துடலாம் கைஸ். நம்ம வந்துட்டு 7 நாள் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம 7 நாள் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு வந்து ஜாவா பத்தின இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்க போறோம். எப்படி இந்த இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் உங்களுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்துட்டு இன்னைக்கு எண்ட் ஆஃப் செஷன்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நாளையில இருந்து அது எப்படி ரன் பண்றது அப்படின்னு நம்ம போயிடலாம். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன லெவல் சாஃப்ட்வேர் சொல்றேன். உங்களுக்கு இல்ல பெரிய லெவல் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுவும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? செகண்ட் டேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ஃபைல்ஸ்னா என்ன? சரி டோக்கன்ஸ்னா என்ன? இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா நம்ம இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரிலையபிள் ஆயிரும். ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் கைஸ் நம்ம தேர்ட் டேஸ்ல வேரியபிள் பார்க்க போறோம். டைப் காஸ்டிங் என்னன்னு பார்க்க போறோம். ஆப்பரேட்டர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ்ல நிறைய இருக்கு. அதை நம்ம ஃபோர்த் டேஸ்ல பார்க்க போறோம். ஸோ இது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செவன்த் டே வந்து நம்ம ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஜாவா யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க ஸ்கிரீன் ஷாட் ஸ்னாப் வேணா எடுத்துக்கோங்க. பட் இதுதான் ஒரு மெயினான திங். நீங்க வந்துட்டு டெய்லி உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொடுப்போம். அந்த அட்டண்டன்ஸை நீங்க சப்மிட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒழுங்கா ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்றீங்க. மீன்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல கண்டிப்பா நீங்க பண்ணிருவீங்க. உங்களுக்கு செவன்த் டே நானே ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதை முடிச்சு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இது ஏன் இந்த ப்ராசஸ் அப்படின்னா,
ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்ணிருக்கணும்ல, உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கெயினா இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி மட்டும் தான் அந்த ப்ராசஸ். அப்புறம் உங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு கிளாஸ் முடியிறப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்பயும் நான் குடுத்துருவேன். அதே மாரி ஒரு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் அப்பயும் நான் குடுத்துருவேன். ஸோ நீங்க உங்க டவுட்ஸ் ஃபுல்லா நேரா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாரி ரெக்கார்டிங்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே காலையில வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு மெயில்ல ஷேர் ஆயிரும். டெய்லி மறக்காம போய் ரெக்கார்டிங்ஸ் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் முடியிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது புதுசா கத்துக்க முடியும். சரி வந்தோம், ஓகே பேசிட்டே இருக்கான், போயிரலாம் அப்படின்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுசா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கத்துக்கிட்டா தான் முடியும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்க விட மாட்டேங்க. கண்டிப்பா ஊடால நம்ம ஏதாவது செஷன் வச்சுக்கலாம். நீங்க கூட எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. நம்ம அந்த மாரி செஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டூ ஜாவா. ஜாவாக்குள்ள போயிரலாம் கைஸ். ஃபைனலா அப்பாடா! பேசி, பேசி, பேசி ஒரு வழியா ஜாவாக்குள்ள வந்துட்டான்டா அப்படின்னு தானே உங்க மைண்ட் தோணுது. தெரியுது கைஸ். தெரியுது. ஓகேவா? ஜாவானா என்னன்னா, இட்ஸ் ஹை லெவல் கிளாஸ் பேஸ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகே. என்னப்பா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் ஏதேதோ போட்டு வச்சிருக்க. ஜாவான்னு ஏதோ காஃபி பங்க் படம்லாம் போட்டு வச்சிருக்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல கைஸ். பயப்படவே பயப்படாதீங்க. ஜாவான்றது என்னதுன்னா, அது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். புரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு மனுஷன் கிட்ட ஒரு மனுஷன் கம்ப்யூட்டர் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்றத ஒரு கோடிங் மூலியமா தான் நம்மளால பேச முடியும். அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் ஜாவா அப்படின்றது. இந்த ஜாவாவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்றவரு 1995ல கண்டுபிடிச்சாரு. கைஸ் ஒரு இந்த ஜாவா பத்தினதுல மட்டும் இல்லாம, புரோகிராமிங்க பத்தி கூட ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நான் உங்களுக்கு அத கடைசியா சொல்றேன். ஓகேவா? அது நல்லா ஃபன்னா இருக்கும். So, அதே மாரி இது யார் இப்ப கரண்ட்டா ஜேம்ஸ் காஸ்லிங்ன்றவரு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இத கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்ப கரண்ட்டா யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரக்கிள் கார்ப்பரேஷன் அப்படின்றவங்க தான் ஜாவா வந்துட்டு இப்போ கரண்ட்டா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஜாவால ஒரு 3 எடிஷன் இருக்கு. 3 எடிஷன்னா ஒண்ணும் இல்ல கைஸ். 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், மைக்ரோ எடிஷன். ஸ்டாண்டர்ட் எடிஷன்னா ஒண்ணும் இல்ல கைஸ். நீங்க ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்றீங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணா டிஃபால்ட்டா அதுல ஒரு 10 ஆப் இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட்டா என்னென்னன்னு சொல்லுங்க. சாலிடர் கார்டு கேமு, அதே மாரி இந்த பெயிண்ட், கால்குலேட்டரு, எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன். அதுல ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் அலோன் அப்ளிகேஷன் மட்டும் கிரியேட் பண்றதுக்காண்டி ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஜாவா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்டர்பிரைஸ் எடிஷன்னா வேற ஒண்ணும் இல்ல கைஸ். ஒரு பெரிய லெவல் அப்ளிகேஷன், ஒரு ஹை லெவல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காண்டி மட்டும் நம்ம என்டர்பிரைஸ் எடிஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி அப்ளிகேஷன்ஸ். அதுல என்னென்னலாம் இருக்கும்னா, இந்த ஏபிஐ ஆ அ இல்ல ஸ்ப்ரிங் இதெல்லாம் அக்சஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது தான் என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ எடிஷன். மைக்ரோ எடிஷன்னா என்னன்னா, சின்ன சின்ன அப்ளிகேஷன். ஒரு மொபைல் பேஸ்டு அப்ளிகேஷன். சாதாரண ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது தான் நம்ம மைக்ரோ எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேப்பா. ஜாவா ஃபீச்சர்ஸ். ஜாவா ஃபீச்சர்ஸ்னா என்னன்னா, ஜாவா வந்துட்டு எது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. அது இந்த மாரி விஷயத்துக்குலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் ஜாவா ஃபீச்சர்ஸ். ஜாவா ஃபீச்சர்ஸ் எது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது? விஷயம் செக்யூர்ட். ஜாவா ஃபர்ஸ்ட் ஜாவா வந்துட்டு ஏன் பீக்ல இருந்துச்சுன்னா, ரொம்ப செக்யூர்டான லாங்குவேஜ் அது. ஒரு மாரி நமக்கு வந்துட்டு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணா நம்மளால ஈஸியா எதையுமே வந்துட்டு முன்னாடி அவங்களால கிராக் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு லாங்குவேஜ். ரோபஸ்ட்னா புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ரோபஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ். யாராலயும் அது வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கிராக் பண்ணிட முடியாது அப்படின்றது தான். சப்போஸ் ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங். அது அட்வான்ஸ் கான்செப்ட். மல்டி த்ரெடிங்ன்றதும் அட்வான்ஸ் கான்செப்ட். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அட்வான்ஸா போறப்ப தான் தெரியும். நம்ம வந்துட்டு இப்ப நமக்கு அது தேவையில்ல. ஒய் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். யா ஆமா கைஸ். ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் ஜாவான்றது உங்களுக்கு பெரிய ஆ அ விஷயமா வந்துட்டு இப்ப பார்க்க போட்டாங்க. ஜாவா ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நீங்க பண்ணல. ஒரு டெவலப்பரா நான் ஒரு அப்ளிகேஷன் டைப் பண்றேன். அந்த அப்ளிகேஷன் நான் எதெல்லாம் ரன் ஆகணும்னு எதிர்பார்ப்பேன்? என்னோட ஐஃபோன்ல, என்னுடைய மேக்புக்ல, என்னுடைய விண்டோஸ்ல, என்னோட ஆண்ட்ராய்டுல, என்னோட லேப்டாப்ல எல்லாத்துலயுமே எனக்கு ரன் ஆகணும்ப்பா நான் எழுதுற ஒரு அப்ளிகேஷன். அப்படிதானே நம்ம எதிர்பார்ப்போம். இல்ல இப்படி பண்ணுவீங்களா? நான் ஒரு அப்ளிகேஷன் எழுதுறேன். அந்த அப்ளிகேஷன வந்துட்டு நான் iOSல மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஆண்ட்ராய்டுக்கு போகும்போது நான் திரும்ப உட்காந்து முதல்ல இருந்து நான் ஒரு 10,000 லைன் கோட் எழுதுறேன். அப்படின்னு எதிர்பார்ப்போமா? இல்லல்ல. நம்ம ஒரு தடவை எழுதணும். அந்த ஒரு தடவை எழுதுற கோடு எனக்கு எல்லாத்துலயுமே ரன் ஆயிரணும். அப்படித்தானே நம்ம ஆசைப்படுவோம். சோ அதுதானே பாசிபிள். அதுதானே ஈஸியான வே. அப்படி கண்டுபிடிச்சது தான் ஜாவா. ஜாவா மெயினா யூஸ் பண்ணது அந்த ஒரு விஷயத்துக்கு தான். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஒன்ஸ், ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரா பிரின்சிபல்.
ஏன்னா ஜாவால இப்ப நம்ம ஒரு கோடு எழுதுறோம் அப்படின்னா இந்த கோடை நம்மளால டைரக்டா ஒரு ஆண்ட்ராய்டுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஐஓஎஸ்க்கோ ஸோ மேக்குக்கோ விண்டோஸ்க்கோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஒரு தடவை கோடு எழுதுனா போதுங்க. ரைட் ஒன்ஸ், அதான் நம்ம ஒன்லி ஒன்ஸ் கோடு எழுதுனா போதும். நம்ம இதை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலதான் ஜாவா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜேவிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஜேவிஎம்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் ஜாவா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேவிஎம்னா ஒண்ணும் இல்லை கைஸ், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்துட்டு 2 விஷயம் இருக்கு கைஸ். ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ல 2 விஷயம் இருக்கு. கம்பைலேஷன், உங்களுக்கு நோட் பண்றதுக்கு முடிஞ்சா ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் தியரி, ஏன்டா போட்டு அறுக்கிறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் தியரி, நாளையில இருந்து கண்டிப்பா நம்ம வந்துட்டு ப்ராக்டிகல் கிளாஸ் போயிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இப்ப நான் டைப் பண்றதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு டெய்லி நோட்ஸும் நாங்க கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கம்பைலேஷன், கம்பைலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னடா இது கம்பைலேஷன் இன்டர்பிரிட்டேஷன் புரியாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. பெருசாலாம் ஒண்ணும் இல்லை கைஸ். ஜாவால இப்ப நம்ம ஒரு ஃபைல் கோடு எழுதுறோம் இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கோடு எழுதுறோம். இதுதான் ஒரு ஜாவா ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஜாவா ஃபைல். நான் வந்துட்டு ஒரு ஜாவா, அதாவது இது ஒரு ஜாவா ஃபைல் மீன்ஸ் நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். இதுக்குள்ளதான் நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். ஒரு a.java அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல்ல நான் ஜாவா கோடு எழுதியிருக்கேன். இப்போ இந்த கோடு எனக்கு என்ன ஆகணும்? அப்ளிகேஷனா கன்வெர்ட் ஆகணும். கரெக்டா? அதுதானே, அதை தானே நம்ம பண்ண போறோம். இப்ப பேசிக்கான விஷயம் என்ன ஆகணும்? எனக்கு வந்து இது ஒரு அப்ளிகேஷனா கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? சரி, இப்ப என்ன பண்ணோம்? நம்ம இதை எதுல கொடுக்கணும் அப்படின்னா, ஜாவால வந்துட்டு 2 விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கம்பைலேஷன், இன்டர்பிரட்டேஷன். கம்பைலேஷன், இன்டர்பிரட்டேஷன். கம்பைலேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். ஜாவால இந்த சாதாரண ஒரு ஃபைல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் ஃபைல் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கம்பைலேஷன் ப்ராசஸ்க்கு போகும் கைஸ். கம்பைலேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து கம்பைலேஷன் ப்ராசஸ் போகும். கம்பைலேஷன் ப்ராசஸ் போகும்போது அங்க ஜாவா சோர்ஸ் ஃபைல்ன்றது கம்பைலேஷன் ஆகி உங்களுக்கு கிளாஸ் ஃபைலா வெளியில வரும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த 2 ஃபைல்ன்றது ரொம்ப முக்கியம் கைஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்துட்டு என்ன சொன்னேன்? சோர்ஸ் ஃபைல். இன்னொன்னு வந்துட்டு கிளாஸ் ஃபைல். அங்க என்ன ஆகும்னா கிளாஸ் ஃபைலா உங்களுக்கு வெளியில வரும். இங்க என்ன இருக்கும்? சோர்ஸ் ஃபைலா இருக்கும். ஓகேவா? யா, இந்த சோர்ஸ் ஃபைலு கம்பைலேஷன் ப்ராசஸ் போறப்போ கிளாஸ் ஃபைலா உங்களுக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா? கம்பைலேஷன். என்னப்பா இது சோர்ஸ் ஃபைல் கிளாஸ் ஃபைல்னா? சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். சோர்ஸ் ஃபைல்ன்றது ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வந்துட்டு இப்போ டைப் பண்றோம் இல்லையா? இப்போ நான் இந்த கம்பைலேஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? அதே மாதிரி தான் இந்த a.javaன்னு டைப் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா? இப்போ இப்படி அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல இருக்கா? அதாவது இந்த ஹியூமனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த மிஷினும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிறத தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ சரி, நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இது எப்படி ஜாவா கம்பைலருக்கு புரியும்? அதுக்கு புரிஞ்சாதானே, அந்த ஜேவிஎம்க்கு புரிஞ்சாதானே நமக்கு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுக்கும். அப்படின்னா அதுக்கு புரியறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? கம்பைலேஷன் ஒரு ப்ராசஸ் சொல்லி அந்த ப்ராசஸ்ல சோர்ஸ் ஃபைல கிளாஸ் ஃபைலா மாத்துறோம். ஓகேவா? இந்த கிளாஸ் ஃபைலா மாத்துறப்ப இது என்னவா இருக்கும்னா பைட் கோடா மாறிடுங்க. இந்த கிளாஸ் ஃபைலு இந்த கிளாஸ் ஃபைல் நமக்கு பைட் கோடா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஓகே. பைட் கோட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை கைஸ். நமக்கு வந்துட்டு அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஆனா மெஷினுக்கு வந்து அந்த ஃபைல் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டைப் பண்ற எல்லாமே வந்துட்டு மிஷினுக்கு ஈஸியா புரிஞ்சிடாது. ஓகேவா? அதுவும் நம்மள மாதிரி எல்லா லாங்குவேஜும் தெரியாத ஒரு அறிவில்லாத ஒரு விஷயம் தான். அதுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். 1, 0 மட்டும்தான் அந்த மிஷினுக்கு தெரியவே தெரியும். ஸோ அதுக்கு புரியுற மாதிரி நம்ம பேசினா தானே அதுக்கு புரியும்.
ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைலை நம்ம கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங் ஃபைலை கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன், இதுல இருந்து நான் எனக்கு விண்டோஸா வேணும், எனக்கு இதுல இருந்து விண்டோஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன ஆகும், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். ஆனா இப்போ இது என்ன விண்டோஸ் அப்ளிகேஷன்ல இருக்கு, கரெக்டா? ஸோ இப்படி டைரக்டா நான் இப்போ இந்த ஒரு கோடை இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. யா ஓகே சூப்பர். இல்லப்பா என் காஸ்ட்லியான ஆள், என் ஃப்ரெண்டு காஸ்ட்லியான ஆள்ப்பா, அவனுக்கு ஐபோன் தான் இருக்கு, அவனுக்கு இந்த விண்டோஸ்லாம் இல்லை, அவன்கிட்ட மேக்கும் ஐபோன் தான் இருக்கு. இப்போ அவனுக்கு நான் இந்த அப்ளிகேஷன் எப்படி சென்ட் பண்றது, சென்ட் பண்ணா அவனுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னா எப்படி சென்ட் பண்ணுவீங்க? நீங்க தான் டைரக்டா இந்த கோடை போய் விண்டோஸ் அப்ளிகேஷனா மாத்திட்டீங்களே. இப்போ நீங்க என்ன பண்ணும், ஒரு ஐபோனுக்கு ஒரு மேக் புக்கு நீங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு ஃபைல் எழுதி மறுபடியும் அதை கிளாஸ் ஃபைல் ஆக்கி அதை நீங்க மறுபடியும் அதில் அனுப்பணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டியும் தவிர்க்கிறதுக்கு தான் ஜேவிஎம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க guys. ஜேவிஎம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஜேவிஎம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு எழுதக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, கோடை வந்துட்டு ரீரைட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை நம்ம கோட் எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஜேவிஎம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இது என்ன பண்ணும்னா இந்த கிளாஸ் ஃபைலை வாங்கிக்கும். கிளாஸ் ஃபைலை சோர்ஸ் ஃபைல்ல இருந்து கிளாஸ் ஃபைலா கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து இந்த கிளாஸ் ஃபைலை ஜேவிஎம் வாங்கிக்கும். வாங்கிட்டு உனக்கு என்ன வேணும், மேக் வேணுமா, போ தா மேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுத்துரும். இப்போ உனக்கு என்னப்பா மேக் வேணுமா, இந்த என்கிட்ட உன்னோட கிளாஸ் ஃபைல் இருக்கு, நீ ஒரு மேக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கோ. இந்தப்பா உனக்கு என்ன விண்டோஸ் அப்ளிகேஷன் வேணுமா, என்கிட்ட ஃபைல் இருக்கு, நீ ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப இந்த 2 ஃபைலையும் எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஒரு தடவை நீங்க இந்த ஃபைலை நீங்க ஒரு தடவை எழுதினா போதும், நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ஃபைலை வந்துட்டு எந்த மாதிரி டைப்ஸ்ல வேணாலும் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காண்டி தான் நமக்கு வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இதுதான் கைஸ் நடக்குது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு. இதுல ஏதாவது பெரிய கஷ்டம் எதுவும் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது புரியலையா? ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? புரியுதா? ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே, புரிஞ்சுப்பேன் நானு. உங்களுக்கு நான் வந்துட்டு ஓகேவா, இப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் ஒரு வேர்டிங்ஸ்லேயே சொல்றேன். ஓகே சொன்னேன் இல்லையா, கம்பைலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, இன்டர்பிரிட்டேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கம்பைலேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கும், நம்ம ஜாவா கோடுன்னு ஒரு கோடு எழுதி கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஜாவா கோட பைட் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேயா? இப்போ நம்ம ஏன் டைரக்டா ஜாவா கோட பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணலாம்னா அதுக்கு புரியாது, அதுக்கு புரியுற லாங்குவேஜ்ல நம்ம முதல் மாத்தணும், மாத்திட்டு தான் நம்ம பைனரி கோடா அதை கன்வெர்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு எப்பப்பெல்லாம் இப்போ இந்த கோடை நம்ம டைரக்டா வந்துட்டு ஜேவிஎம் கொடுத்து நம்மளால ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா அப்ப என்ன ஆகும்னா நம்மளால திரும்ப இன்னொரு எனக்கு மேக் வேணும், இல்ல எனக்கு ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னா உங்களால அந்நேரம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றோம், செகண்ட் ஸ்டெப்பா இந்த ஸ்டெப்ல இருந்து பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணி வச்சிடறோம். ஸோ இந்த பைனரி கோடை நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகேவா? இதுதான் கைஸ் இங்க நடக்குது. ஸோ நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேவிஎம்ல என்ன இருக்குன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் ஃபுல்லாமே அதுக்குள்ள இருக்கும். என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த ஜேவிஎம் குள்ள இருக்கும். ஸோ அது நமக்கு கரஸ்பாண்டிங்கா என்னென்ன தேவையோ அதை பிரிச்சு கொடுத்துருங்க. இதுதான் ஜேவிஎம்ல நடக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வரைஞ்சேன் இல்லையா, ஸோ நான் ஒழுங்கா ட்ரா பண்ணல. ஸோ அந்த ப்ராசஸ் இதுதான். ஒரு ப்ரோக்ராம் டாட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம், அந்த ப்ரோக்ராம ஜாவா கம்பைலருக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அந்த கம்பைலர் என்ன பண்ணுது, ஒரு கிளாஸ் ஃபைல கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல நம்ம டைரக்டா ப்ரோக்ராம் பண்ணாம ஒரு ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ற அதுக்குள்ள நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். அப்படி பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஒரு தடவை இந்த கிளாஸ் ஃபைல இந்த ஜாவா ஃபைல எழுதினா போதும், நமக்கு எத்தனை வாட்டி வேணும்னாலும் இந்த ஜேவிஎம் யூஸ் பண்ணி நம்மளால புதுசு புதுசா ஒரு ப்ரோக்ராம கிரியேட் பண்ணிக்க முடியும். புரியுதா கைஸ்? ஸோ இதான் சொன்னேன் இல்லையா, ஜாவா ஃபைல்னா என்ன, கிளாஸ் ஃபைல்னா என்ன சொன்னேன் இல்லையா. ஜாவா ஃபைல்ன்றது நம்ம ஜாவா டாட் ஜாவா அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ற ஒரு ஜாவா ஃபைல். கிளாஸ் ஃபைல்னா இந்த சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணி அந்த ஜாவா ஃபைல் வந்துட்டு அது வந்துட்டு ப்ராப்பரா செக் பண்ணி அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ்ல அது வச்சுக்கும். அதுதான் வந்துட்டு கிளாஸ் ஃபைல், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி. ஓகே, இவ்வளவு நேரம் நீ சொன்னியப்பா ஜேவிஎம்னு, ஜேஆர்இன்னு, ஜேடிகேன்னு, அதுன்னு இதுன்னு. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னா சொல்றேங்க. ஜேவிஎம்
ஜேவிஎம்னு சொன்னியப்பா, ஜேவிஎம்னா என்ன? அதை சொல்லும் போத. அதானே உங்க இப்ப டவுட்டு. சொல்றேன். ஜேவிஎம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜேடிகே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தோம் இல்லையா? ஜேடிகே. ஜேடிகேனா ஒண்ணுமே இல்லை கைஸ். ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகேயா? இதுல என்ன இருக்கும்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ல ஒரு 2 விஷயம் இருக்கும். ஜேவிஎம் அண்ட் ஜேஆர்இ. ஓகேவா? இந்த ஃபேன்சியா இருக்கா? என்னடா ஜேடிகேனா நம்ம என்ன மாஸ்டர் ஜேடியா அப்படின்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த டெவலப்மெண்ட் கிட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஜேடிகே கைஸ். ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு என்ன இருக்கும்னா டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் நமக்கு அட்வான்ஸ் கான்செப்ட்ல போனாதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் கைஸ். இதுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் கான்செப்டா நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, இதுல டெவலப்மெண்ட் டூல்ஸ்னா என்ன இருக்கும்? உனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன பொதுவா தேவைப்படும்? அதாவது இப்ப சமைக்கிறதுக்கு நமக்கு பொதுவா என்ன தேவைப்படும்? கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் தேவைப்படும் இல்லையா? அது மாதிரி ஐட்டம் ஃபுல்லா இதுக்குள்ள இருக்கும் கைஸ். ஓகேவா? ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டூல்ஸ், கம்பைலர் டூல்ஸ், ஜாவா டாக்குமெண்ட், இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்படுறப்ப அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலா இங்க என்ன இருக்கும்னா இதுவும் இருக்கும். இது பக்கத்துல ஒரு ஜேஆர்இ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஜேஆர்இன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஜேஆர்இ இங்கதான் கைஸ் இருக்கும். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே கைஸ். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். எப்பா நீ சொன்ன ஜேவிஎம்மே இன்னும் வரலையே அப்படின்னா இருக்கு. எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லாமே உள்ளதை இவன் தான் ஒழிச்சு வச்சிருக்கான் எல்லாத்தையும். இதுக்குள்ளதான் கைஸ், இதுக்குள்ளேயும் 2 விஷயம் இருக்கும். ஓகேவா? ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பில்ட்-இன் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ட்-இன் லைப்ரரினா என்னன்னா, நம்ம லைப்ரரியில என்ன கைஸ் இருக்கும்? புக்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அது எதுக்கு யூஸ் ஆகுது? உள்ள எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கான்செப்ட் தான் கைஸ் இங்கேயும். ஒரு பில்ட்-இன் லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இதுல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இன்னொரு விஷயம் இருக்கும். இன்டர்பிரேட்டர், ஜிட் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பேசிக்கா. தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காது. ஓகேவா? இது கூட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிட் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கைஸ். எதுக்குப்பா இந்த ஜிட் இன்டர்பிரேட்டர் அப்படின்னா சொல்றேன். இந்த ஜிட் இன்டர்பிரேட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க கொடுக்குற அந்த ஜேவிஎம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஜேவிஎம்ல என்ன இருக்கும் சொன்னேன்? ஜேவிஎம்ல தான் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கான அந்த சோர்ஸும் இருக்கும், ரிசோர்ஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் தேவையோ அதுக்கு தக்கன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னேன் இல்லையா? அது அந்த வந்துட்டு எப்படி பண்ணுது அப்படின்னா, நீங்க கொடுக்குற ஃபைல் இந்த உள்ள வந்து இந்த ஜிட் இன்டர்பிரேட்டருக்குள்ள போகும். இந்த ஜிட் இன்டர்பிரேட்டர் பார்த்து அது வந்துட்டு பிரிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துரும். ஓகே, இவன் வந்துட்டு இந்த இதை வந்து நம்ம இதுல பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ஃபைல் மட்டும் இருந்தா போதும். ஜிட் இன்டர்பிரேட்டர். ஓகே. இப்போ இவன் வந்து அந்த ஃபைலை கொடுத்தான் அப்படின்னா, ஸோ நம்ம இவனுக்கு வந்துட்டு பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த ஜிட் இன்டர்பிரேட்டர் தான் பண்ணுங்க. ஓகே, இப்போ புரியுதா? ஜிட்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஜிட்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இன் டைம். கேட்ட ஜஸ்ட் இன் டைம். கேட்ட உடனே டைமுக்கு பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஜிட். ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கைஸ் ஜேடிகே. ஜேடிகேன்றது இவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் இருந்தா போதும், உங்களால என்ன ஒரு சாஃப்ட்வேர்னாலும் ஜாவாவை யூஸ் பண்ணி உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு மெயினா என்ன தேவை? ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்ற ஒண்ணு தேவை. ஜேடிகேக்குள்ள என்ன இருக்கும்னா இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை மாதிரியான டூல்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அப்பப்ப தேவைக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இதுல இருந்து எடுத்துட்டு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இந்த ஜேஆர்இ இருக்கும். இந்த ஜேஆர்இல 2 விஷயம் இருக்கும். பில்ட்-இன் லைப்ரரி இருக்கும், ஜிட் இன்டர்பிரேட்டர் இருக்கும். ஓகேயா? அதாவது இந்த 2ம் சேர்ந்ததுதான் ஜேவிஎம். இவ்வளவு நேரம் நீ சொன்ன ஜேவிஎம் இங்கதான்ப்பா வந்திருக்கு. அதானே? என்னடா ஜேவிஎம்னா ஒரு வழியா சொல்லிட்டான்டா அப்படின்னீங்களே. ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இதுதான் அந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இது 2ம் சேர்ந்ததுதான் ஜாவா விர்ச்சுவல் மெஷின். ஓகே கைஸ்?
புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா இப்ப உங்களுக்கு இதுல? ஓகேயா? அடுத்து கடந்து போலாமா? இல்ல எப்படி? நம்ம அடுத்து கிராஸ் பண்ணலாமா? ரொம்ப நேரம் நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். 7 மணி ஆச்சு. சாப்பிட்டு தூங்கிடலாம்னு யாரும் பிளான் பண்ணி தூங்கிடாதீங்க. ஓகே கைஸ். ஓகே. இப்ப இது புரியுதா? இது பாருங்க கைஸ். ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இது 3க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். ஜேடிகேனா என்ன சொன்னேன் இல்லையா? ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதே மாதிரி இது 3ஓட அப்ரிவேஷன் கொடுத்துருக்கேன். ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இப்ப ஏன்பா இதெல்லாம் போட்டு என்ன அடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ். இதெல்லாம் வந்துட்டு உங்களை வந்துட்டு இப்படி நீங்க இதை கேட்கணும் அப்படின்ற கண்டிப்பா நான் சொல்ல. உங்களுக்கு இதுல நான் சொன்னதுல ஒரு 2-3 விஷயம் இப்ப புரிஞ்சா கூட போதும். நீங்க பின்னாடி எனக்காவது நீங்க இன்டர்வியூஸ் போறப்போ உங்கள்ட்ட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சின்னதா ஒரு விஷயம் கேட்பாங்க. ஜேடிகேனா என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அப்பதான் உங்களுக்கு தோணும். நாள் ஒருத்தன் கத்திட்டு இருந்தானே அங்க, அப்பவே நம்ம கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே தேவைப்படுமா அப்படின்னா கிடையாது. ஆனா முக்கியமான இடத்துல இந்த மாதிரி பொதுவான அறிவு நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த சின்ன விஷயம் தான்ப்பா என்னை காப்பாத்துச்சுமாங்கல்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் இது. சோ இதெல்லாம் வந்துட்டு உதறி தள்ளாம தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? ஜேடிகேல என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஜேஆர்யும் டெவலப்மெண்ட் கிட்ஸும் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? சோ அதான் இங்க கொடுத்திருக்கேன். ஜேடிகேக்குள்ள ஒரு ஜேஆர்இ இருக்கும். அந்த ஜேஆர்இயும் டெவலப்மெண்ட் கிட்ஸும் சேர்ந்தது தான் ஜாவா டெவலப்மெண்ட். ஜேஆர்இயும் டெவலப்மெண்ட் டூல்ஸும் சேர்ந்தது தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். சோ அதே மாதிரி ஜேஆர்இல என்ன இருக்கும்னா ஜேவிஎம்மும் பில்ட்-இன் லைப்ரரியும் இருக்கும். ஓகேவா? ஜேவிஎம்ல என்ன இருக்கும்னா கிளாஸ் லோடரும் ஜிட் இன்டர்பிரேட்டர் இருக்கும். ஜிட்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் இன் டைம். ஜேடிகே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஜாவா அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் சேர்த்து இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜேடிகே. அதுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஜேடிகே யூஸ் ஆகுது. ஜேஆர்இ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஜேஆர்இட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். அது மட்டும் தான் ஜேஆர்இயோட வேலை. ஓகேவா? ஜேவிஎம்மோட வேலை என்னன்னா நீங்க கொடுக்குற பைட் கோட் இருக்கும் பாத்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா? பைட் கோட்னா என்னது? மிஷினுக்கும் ஓகே மிஷின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ். அந்த மாதிரி பைட் கோட வந்து பைனரி கோடா மாத்துறது தான் இந்த ஜேவிஎம்மோட வேலை. ஓகே கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல இப்போ வரைக்கும்? போயிடலாம் கைஸ். இன்னும் நம்ம செஷன் எண்ட்ல போறப்போ உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேக்குதா கைஸ்? ஓகே. நம்ம செஷன் முடியறதுக்குள்ள உங்களுக்கு எப்படி நான் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது? ஏன் ரொம்ப தியரியா போட்டு அறுக்காதப்பா, எனக்கு என்ன வேலைன்னு சொல்லுப்பான்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு கேக்குது. சொல்றேன். உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுன்றத பேஸ்ல இருந்து நான் உங்களுக்கு அப்படியே ஆன் பண்றேன். ஸோ நீங்க லேப்டாப் வந்துட்டு ரொம்ப ஒரு மீடியம் லெவல் லேப்டாப்பாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபோன்ல தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபோன சைட்ல வச்சுட்டு ஒரு லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கோங்க சைட்ல. நான் டவுன்லோட் பண்ண சொல்லும்போது. ஓகேவா கைஸ்? சரி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோகிராம். வருவோம். அப்படியே உள்ள வருவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஜாவாக்குள்ள வருவோமா? ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோகிராம். ஒரு ஜாவா ப்ரோகிராம். இப்பதான் நம்ம கோடுக்குள்ளேயே போறோம். கரெக்டா? இந்த இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் இந்த லைன் வந்துட்டு நீங்க ஒமிட் பண்ணிருங்க. தேவையில்ல. இதெல்லாம் அட்வான்ஸ்ல வர்றது கைஸ். அது நமக்கு அட்வான்ஸ்ல போறப்ப பார்த்துப்போம். நம்ம எப்பவுமே ஒரு 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 விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் எழுத போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். புதுசா ஒரு விஷயம் எழுத போறோம், எக்ஸாம்க்கு போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். பிள்ளையார் சொல்லி அப்படின்னு ஒண்ணு போடுவோம். தெரியுமா? அது ஏன் போடுறோம்? அது வந்து தேவையே இல்ல. ஆனா அத நம்ம கண்டிப்பா போடுவோம். சரியா? அது மாரி ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். இப்ப ஏன்டா நீ சம்மந்தமே இல்லாம இப்ப இத சொன்னேன்னா, இருக்கு. ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலயும் நம்ம இந்த விஷயத்த யூஸ் பண்ணுவோம் கரெக்ட்டா? இது தேவையோ தேவையில்லையோ அது செகண்டரி. ஆனா இந்த விஷயத்த நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். அது மாரி தான் ஒரு கிளாஸ் அப்படின்றது. நீங்க ஒரு ஜாவா கோட் எழுத போயிட்டீங்க அப்படின்னாலே, கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவீங்க. சரி ஓகே. இதுதான் வந்துட்டு நீங்க எழுதுற விஷயம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு கீவேர்ட் கைஸ். ஸோ இத பத்திலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு கிளாஸ் அப்படின்னா என்னன்னு இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஜாவா ப்ரோகிராம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோகிராம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பப்ளிக் கிளாஸ் டெமோ. இத வந்து கிளாஸ் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இத எப்படி சொல்லலாம்னா,
இந்த பப்ளிக் கிளாஸ், இந்த டெமோ, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர் பாக்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு வேர்டுக்கும் அவ்வளோ பெரிய மீனிங் இருக்கு கைஸ். ஸோ இதை வந்து என்னால உங்களால இந்த 7 நாளுக்குள்ள என்னால இது சுருக்கமா எனக்கு என்னால சொல்லித்தர முடியாது, கஷ்டம். ஸோ இந்த 7 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு இந்த நாங்க சொல்லி கொடுக்கறது ஓகே, இந்த நாலேஜை விட எனக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த 7 நாளுக்கு அப்புறம் நீங்க எங்க டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து கிளாஸஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆன் பண்றது, அடுத்து இந்த கிளாஸ் இந்த ஆன்லைன்ல கத்துக்கிட்டது போக எக்ஸ்ட்ராவா கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எங்க டீம்கிட்ட கேட்டு நீங்க வந்துட்டு மூவ் ஆன் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு நீங்க சொல்லி கொடுத்தது போக நான் அதர் ரிசோர்சஸ்ல நான் போய் படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த W3 ஸ்கூல்ஸ், இந்த கீக் ஃபார் கீக், இந்த மாதிரி ரிசோர்சஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரலா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ஜென்ரலா சொல்லி கொடுப்பாங்க மீன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ அது மாதிரி ரிசோர்ஸ்லையும் நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் நீங்க கத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா, ஸோ இது வந்து டாபிக் பெரிய டாபிக் கைஸ். இதை நான் எடுத்தேன் அப்படின்னா இது மட்டுமே நான் ஒரு 2 வீக்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் அதெல்லாம் உங்களுக்கு கமிட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பேசிக்கா யூஸ் பண்ற ஒரு விஷயம் கிளாஸ். கிளாஸ்ன்றத நீங்க இப்போ இந்த 7 நாள்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. கிளாஸ்ன்றது ஒரு பேப்பர்ல நம்ம பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நீங்க கண்டிப்பா அதை எழுதி தான் ஆகும். கிளாஸ்னா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஃபைலோட டாபிக், ஒரு ஹெட்டிங் மாதிரி. இந்த ஃபைல நம்ம எதை வச்சு அக்சஸ் பண்றோம், இந்த ஃபைலுக்கு நம்ம ஒரு பேர் கொடுப்போம் கரெக்டா. இந்த ஃபைல் பேர் என்ன பண்ண போறேன், நான் ஜாவா அப்படின்னு கொடுக்க போறேன். அப்ப இந்த ஜாவான்ற நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேவா? கிளாஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு கீவேர்ட். கீவேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஜாவால எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மால்ல தான் இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். அது வந்து ஒரு ரூல். ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எல்லா கீவேர்டும் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்க இருந்துச்சு பாத்தீங்களா, ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ். இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் ஜாவால உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒரு கிளாஸ் இருக்கணும், அதாவது இந்த ஃபைலுக்குன்னு ஒரு பேர் வைப்பீங்க இல்லையா, அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி புனை பெயர் மாதிரி கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்க அந்த ஜாவா அப்படின்ற ஒரு பேரை வைக்கணும். வச்சுட்டு இந்த ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், இதுதான் நீங்க ஜாவால முத கத்துக்கிற ஒரு கோட் ஆஃப் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கோடிங்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக். இதை எழுதுனாதான் உங்களால அடுத்த லைனுக்குள்ளேயே போக முடியும். ஓகேவா கைஸ்? ஓகே. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இது என்னப்பா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்? இதை வந்து நீங்க மனப்பாடமே பண்ணிக்கலாம் கைஸ். ஸ்கூல்ல ரைம் சொல்ற மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சொல்லி நீங்க அழகா மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு 4 வார்த்தை நீங்க மொத்த ஜாவா, நீங்க மொத்த ஃபுல்லா நீங்க அட்வான்ஸ் ஜாவா படிச்சாலும் சரி, ஒரு ஹை எண்ட் சாஃப்ட்வேர் ரெடி பண்ண அங்க வரைக்கும் போனாலும் சரி, இந்த 4 வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 4 வார்த்தைக்கும் 4 அர்த்தம். நான் சொன்ன மாதிரி 4 வார்த்தைக்கும் 4 அர்த்தம் இருக்கு. ஸோ அதை வந்து என்னால உங்களுக்கு கவர் பண்ண முடியாது. பட் நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதோட பிராக்கெட்ல ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ் அப்படின்றதும், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இப்ப இதுக்குள்ள இதையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிளவர் பிரேஸ் ஓபன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஏன்டா எல்லாத்துக்கும் ஓப்பன் பிராக்கெட் போடுற, க்ளோஸ் பிராக்கெட் போடுற, ஓப்பன் பிராக்கெட் போடுற, க்ளோஸ் பிராக்கெட் போடுறீங்கன்னா அதுதான் கைஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ஒரு ப்ரோக்ராமர்ட்டையும் நீங்க போய் கேட்டு பாருங்களேன், ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றீங்கன்னா இப்போ இந்த கிளவர் பிராக்கெட் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த கிளவர் பிராக்கெட் என்ன, இந்த டாட் என்ன, இந்த பேர் எப்படி எழுதணும், இந்த கிளாஸ்னா என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேங்க. பட் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒரு ஜாவா, நீங்க ஒரு ஜாவால கோட் எழுத போறீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும். கிளாஸ் நேம் நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா இந்த ஃபைலுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம எப்படி அக்சஸ் பண்றோம்னா இந்த கிளாஸ் நேம் ஜாவா, இந்த கிளாஸ் கொடுத்து இந்த கிளாஸ் பக்கத்துல நம்ம என்ன நேம் வச்சிருக்கோமோ இந்த நேம் வச்சுதான் நம்ம அந்த ஃபைலை அக்சஸ் பண்ண போறோம். சரியா? அதுக்காண்டி தான் நம்ம கிளாஸ் நேம் வைக்கிறோம். ஸோ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இது எதுக்குப்பா அப்படின்னா, நீங்க இந்த இதுக்குள்ள நீங்க எழுதுற கோடு தான் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு போன்ல நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க. ஓகேவா? அப்படி வேணாம், நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஒரு டிவி இருக்கு. ஓகேவா? ஒரு டிவி இருக்கு. அந்த டிவில நீங்க வந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ரிமோட் எடுத்து எனக்கு ஓகே பட் டிவி ஆன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, டிவி ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணிட்டு ஏதாவது வைப்பீங்க, சேனல் வைப்பீங்க. எந்த படமுமே போட்டிருக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, சரி டிவியே நெட்ஃபிளிக்ஸை போடுப்பா, நெட்ஃபிளிக்ஸை போட்டு நம்ம படத்தை பார்ப்போம் அப்படின்னு வைப்பீங்க. எதுக்கு நம்ம சொல்றேன்னா, நீங்க படம் பார்க்கணும்னு வைக்கிறப்ப ஒரு படமா தேடி வைப்பீங்க. தேடி வைக்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு படம் பிடிச்சிருக்கும் இல்லையா?
ஸோ நம்ம இதை இந்த இந்த படத்தை ப்ளே பண்ணோம்னா நம்ம இந்த ப்ளே பட்டன் அமுக்குனா தான் நமக்கு ப்ளே ஆகும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ நம்ம டிவியில போட மாட்டான். அந்த டிவியில அந்த ஓடவே ஓடாது. ஸோ எனக்கு இந்த படம் தனியா வேணும்னா நீங்க ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ்ல போய் பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேணும், எனக்கு இந்த படம் தான் வேணும் அப்படின்னா நீங்க அந்த படத்தை டிவியில மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இருந்தா தான் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தா தான் உங்களால படமே பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ அந்த கோடு மட்டும் இந்த பிராக்கெட் இருந்தா, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற இந்த ஒரு கேட்டகரி இருந்தாதான் உங்க ப்ரோக்ராம் ரன்னே ஆகும். இந்த ஒரு இந்த ஒரு மெத்தட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன எழுதினாலும் சரி உங்களுக்கு அவுட்புட்டே வராது. ஓகே கைஸ், இப்ப புரியுதா நம்ம கிளாஸ் ஜாவான்றது எதுக்கு நம்ம எழுதியிருக்கோம்? ஓகே, வர திரும்ப கூட உங்களுக்கு எழுதி காட்டுறேன். மெயினான விஷயம் என்னன்னா கிளாஸ் ஜாவா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இந்த கிளாஸ்ன்றது வந்துட்டு கீவேர்டு, ஜாவான்றது வந்துட்டு கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ். இதை நீங்க மனப்பாடமே பண்ணிக்கலாம் கைஸ், யோசிக்காம நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த 4 வார்த்தையை நீங்க மனப்பாடமே பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் சொல்றேன் இல்லையா, இதுதான் வந்து ஒரு உயிரோட்டம் மாதிரி கைஸ். இது இல்லை அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தாலும் ரன் ஆகாது. இந்த இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன கோடு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல அட்லீஸ்ட் நீங்க இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜாவா புரியுதா கைஸ்? இப்போ ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜாவால? சொல்லுங்க. டவுட் இருக்குன்னீங்கன்னா சொல்லுங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரிங் எல்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட் ப்ரோ. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஷுட் பி இன் கேப்ஸ். நோ, இல்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்துட்டு ஷுட் பி இன் ஸ்மால். ஆனா அதுக்குள்ள கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது 4மே கீவேர்டு கைஸ். பப்ளிக்ன்றது ஒரு கீவேர்ட், ஓகேவா? ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்ட், வாய்டுன்றது ஒரு கீவேர்ட், மெயின்ன்றது இதோட நேம், ஓகேவா? இதுக்கு இந்த இந்த மெத்தடுக்கு நம்ம வைக்கிற நேம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங் மட்டும் தான் நம்ம கேபிட்டல்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அது ஏன்றது வந்துட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். எதுக்கு இந்த ஸ்ட்ரிங் மட்டும் நீ ஏன் கேப்ஸ்ல கொடுத்த, ஏன் இவ்வளவு நேரம் ஸ்மால்ல தானே கொடுத்துட்டு இருந்த, ஏன்டா நீ அதை மட்டும் கேப்ஸ்ல கொடுக்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நம்ம கடைசியில பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கீவேர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா கீவேர்ட்ஸும் ஸ்மால்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்றது ஸ்மால்ல தான் இருக்கணும். இது வந்து நேம், இதுக்கு நம்ம இந்த மெத்தடுக்கு வச்சிருக்க ஒரு நேம், டிஃபால்ட்டா இருக்கிற மெத்தடோட நேம் மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா மெத்தட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை கால் பண்ணோம். இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கால் பண்ணோம். ஓகே ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் நேம் பாஸ்கல் நேமிங் கன்வர்ஷன். ஆமா ஆமா, கிளாஸ் நேம் பாஸ்கல் நேமிங் கன்வர்ஷன் தான். ஆர்க்ஸ்னா என்னது? சிஸ்டம் நோட் டாட் பிரிண்டல்என். சூப்பர், ஓகே. நிறைய பேர் நாலேஜ் உள்ளவங்களா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஆல்ரெடி ஜாவானா என்னன்னு தெரிஞ்சது இருக்கா? நேம் ஆஃப் கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். அது ஒரு முக்கியமான, அதெல்லாம் வந்துட்டு நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது கைஸ். நீ ஏன்பா இந்த ஜேவை மட்டும் கேபிட்டல்ல போட்டிருக்க, அதையே சொல்ல மாட்டேற அப்படின்லாம் அந்த மாதிரி தானே நீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர். கிளாஸ்னு ஒரு ஏதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத போறோம்னா அங்க கிளாஸ்னு ஒன்று ஆரம்பிக்கும், அது பக்கத்துல கிளாஸ் நேம்னு ஒன்று இருக்கும், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவேன் guys. கண்டிப்பா சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ நான் இதுக்கு ஏன் இங்க ஜே கேபிட்டல்ல போட்டிருக்கேன், ஏன் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங் மட்டும் ஏன் கேபிட்டல்ல இருக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணுவேன் guys. ஸோ நீங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே பட வேண்டாம். ஸோ நீங்க வேற இதை தவிர வேற ஏதாவது இந்த இந்த கேப்ஸ் பாஸ்கல்ஸ் இதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இம்போர்ட்ன்றது இப்ப நமக்கு தேவையில்ல கைஸ். பேக்கேஜ் இம்போர்ட் இதெல்லாம் அட்வான்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு நான் உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் என்னது. ஹவு டு இன்ஸ்டால் சாஃப்ட்வேர். போயிடலாமா? எல்லாம் வந்துட்டு அலர்ட்டா இருக்கீங்களா?
நீங்க இருக்கீங்கன்ற கன்ஃபர்மேஷன் மட்டும் போடுங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்றதுக்கு இன்டர்நெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நம்ம அப்படியே ஒரு அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு போயிடலாம். இன்னைக்கு கிளாஸஸ் வந்து தியரி கிளாஸஸ் டாபிக் இதுதான். நாளையில இருந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போதைக்கு நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இப்போ ரெடியா இருந்துக்கோங்க கைஸ். உங்க லேப்டாப்ல நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க லேப்டாப்ல இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, சைட் டேப் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க லேப்டாப்ல நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்க போன்ல ஓட விட்டுட்டு உங்க லேப்டாப்ல நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க guys. நான் இப்போ உங்களுக்கு அப்படியே சொல்றேன் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஜென்ரலா எடிட் பிளஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் கைஸ். ஜாவா எப்படி நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் தென் எடிட் பிளஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி எடிட் பிளஸ்க்கு பதிலாக நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். ஓகே கைஸ். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு இது மட்டும் சொல்லிருங்க எனக்கு. 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கட்டுமா? இல்லைனா எல்லாருமே லேப்டாப் எடுத்து வச்சிருக்கீங்களா? டைம் வேணுமா? ஓகே ஓகே, நான் வெயிட் பண்றேன். நீங்க வந்துட்டு பாருங்க. எல்லாரும் கேட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, விஎஸ் கோடுல நம்ம பண்ணிக்கலாமா ப்ரோ? அப்படின்னா, பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம எல்லாரையுமே வந்துட்டு ஈக்குவலா இப்ப ட்ரீட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப இங்க இருக்க எல்லாருமே டக்குன்னு விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி, அவங்களால ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இருக்கிற எல்லாருக்குமே நம்ம எப்படி வந்துட்டு பொதுவா பண்றது அப்படின்றதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேசிக்கா எடிட் பிளஸ் பிளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஒரு பேசிக் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நம்ம எல்லாத்துலயுமே வந்துட்டு எந்த ஒரு கான்ஃபிகரான இருக்க லேப்டாப்லயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பெரிய ஸ்டோரேஜோ, இல்ல பெரிய ரேமோ அதெல்லாம் தேவைப்படாது. யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பேசிக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்காண்டி நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல, நான் தான் ப்ரோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணல. நீங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு உங்கள்ட்ட வந்துட்டு IntelliJ இருக்கு, இல்ல என்கிட்ட Eclipse இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா பிரச்சனையே இல்ல. நான் சொல்லிக் குடுக்குற கோட நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவலா பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சின்ன சாஃப்ட்வேரா இன்ஸ்டால் பண்ண சொல்லி தரப்போறேன். லேப்டாப் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ உங்க ஃப்ரெண்டுட்டயோ, ஸோ எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கட்டயோ ஒரு 7 டேஸ், ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் ரெண்டலுக்காவது வாங்கி வச்சுக்கோங்க. கண்ணா குடுப்பா நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லியாவது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இப்ப உங்கள்ட்ட லேப்டாப் இல்லன்னா பிரச்சனையே இல்ல. நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. ஸோ அதே மாரி ரெக்கார்டிங்ஸும் இருக்கும். நாளைக்கு காலையில உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. ஒருத்தர் கேட்டிருக்காரு, அட் த எண்ட் ஆஃப் த செஷன் யூ கேன் சஜஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஜாவா. எஸ். ஆனா இப்போ இல்ல. இந்த 5 டேஸ் கேம்ப் முடிகிறப்ப செஷன்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். என்னென்ன உங்களுக்கு இன்டர்வியூல ஜாவா ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே நானும் அப்டேட் பண்றேன். ஸோ அது போக உங்களுக்கு இன்டர்வியூல எப்படிலாம் வேணும், எப்படிலாம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்க டைரக்ட்டா எங்க ஹெச்ஆர் டீம்ல வந்துட்டு வந்து கேட்கலாம். நீங்க டைரக்ட்டா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஆர் செஷன்லாம் வைப்பாங்க. அதுல நீங்க கத்துக்கலாம் ஈஸியா. ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ண முடியாதா? ஃபோன்ல கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்துட்டு ஃபோன்ல வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா, நாம சொல்லிக் குடுக்குறது வந்து ஃபோன்ல உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகே கைஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு போயிரலாமா? ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க, போயிரலாம். ஓகே கைஸ், ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா?
விசிபிளா இருக்கா கைஸ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? உங்ககிட்ட அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, IntelliJ எல்லாம் இருக்கு அப்படின்னா ப்ராப்ளமே இல்ல. உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா ரொம்ப நல்லது. நான் குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நீங்க அதுலயும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஆனா நம்ம இங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? எல்லாம் அதே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு IntelliJ இருக்கு. என்ட்ட IntelliJ இருக்கு. நான் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாமான்னா, உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆனா என்னால என்னால இப்ப உங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவா சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? சோ அதனால நான் வந்து ஒரு சின்ன லெவல் சாஃப்ட்வேர் தான் சொல்லிக் குடுக்க போறேன். ஓகேவா கைஸ்? கூகுள் போய்க்கோங்க. கூகுள் குரோம்ல போயிட்டு நம்ம கூகுள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜாவா வேணும். ஜாவா ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆரக்கிள் பேஜ்ல வரும் கைஸ். எப்படி? ஓகேவா? ஜாவா டவுன்லோட்ஸ் ஆரக்கிள் அப்படின்ட்டு. நான் ஸ்லோவாவே போறேன். ஸோ பொறுமையா பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நான் சொல்றத ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு நாளைக்கு வீடியோல பார்த்து பொறுமையா டவுன்லோட் பண்ணிட்டு கூட வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? ஜாவா டவுன்லோட்ஸ். இப்ப இதுல போம்போது, நமக்கு வந்து அவனே எல்லா கான்ஃபிகும் குடுத்துருப்பான் கைஸ். ஓகேவா? ஜாவா டெவலப்மென்ட் கிட். நான் சொன்னேன் இல்லையா? இந்த ஒரு கிட்ல தான் எல்லாமே இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜாவா டெவலப்மென்ட் கிட்ல தான் டெவலப்மென்ட் டூல்ஸ், ஜேவிஎம், ஜேஆர்இ எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த கிட் நமக்கு வேணும் கைஸ். இந்த கிட் நமக்கு வேணும். இந்த கிட்ட நம்ம வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா தான், நமக்கு வந்துட்டு ஜாவா வந்துட்டு உங்களால ரன் பண்ணவே முடியும். நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் வந்து நம்மளுடைய லேப்டாப்ல வேணும். இருந்தா தான் நம்மளால ஒரு ஜாவா அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிட் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கா? இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நீங்க என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜாவா ஜேடிகே 21, 17. ஸோ இது மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்ப கடைசியா வந்தது வந்து ஜாவா ஜேடிகே 21. ஸோ உங்க உங்க இதுல வந்துட்டு நீங்க 64 பிட்டா இல்ல 34 பிட்டான்னு பார்த்து கரெக்டா இந்த கம்ப்ரஸ்டு சைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல கைஸ் 64 பிட் கம்ப்ரஸ்டு ஆர்கேவ் அப்படின்னு இருக்குல்ல 188 MB இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்களா கைஸ் எல்லாம்? ஸ்லோவா தான் சொல்றேன். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லணுமா? திரும்ப சொல்லணுமா? டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் என்ன எடுத்துக்கோங்க கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருக்கா சொல்றேன் கைஸ், நல்லா கேட்டுக்கோங்க. போங்க கூகுள் போங்க, உங்க சைட்டுக்கு போயிட்டு google.com சர்ச் பண்ணுங்க. போயிட்டு பெருசா ஒன்றும் இல்லை கைஸ், சாதாரண ஒரு விஷயம், ஜாவா ஜேடிகே டவுன்லோட். சிம்பிள் கீவேர்ட்ஸ் தான், பெருசா ஒன்றும் இல்லை. ஜாவா ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு மட்டும் போட்டு என்டர் தட்டுங்க. தட்டினோடனே உங்களுக்கு நிறைய வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஜாவா ஆரக்கிள், ஜாவா ஃபார் விண்டோஸ், இதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஜாவா இப்போ கரண்டா ஓன் பண்ணியிருக்கிறது ஆரக்கிள்ட்டு. ஸோ அவங்களோட இதுலேயே போய் நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாவாவோட லேட்டஸ்ட் ஜாவா டவுன்லோட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு வரிசையாக வரும். டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஜாவா டவுன்லோட்ஸ் வரும். ஸோ இங்கே வந்துட்டு லேட்டஸ்ட் இருக்கிறதுலே லேட்டஸ்ட் இது வந்துட்டு ஜாவா ஜேடிகே 21 தாங்க. இந்த 21ல ஸோ இது லினக்ஸ் விண்டோஸ் ஓகே அப்படி சொன்னீங்களா நீங்கள்? ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். விண்டோஸ் போய்க்கோங்க, விண்டோஸ் போயிட்டு 64 இன்ஸ்டாலர்ல இருக்குல்ல, இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன, நீங்க உங்களுக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணா மேக்ஸிமம் யாரும் லினக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க போயிட்டு
64 இன்ஸ்டாலர் கம்ப்ரஸ். நீங்க எது வேணா பண்ணிக்கலாம் கைஸ். நீங்க இப்ப இந்த கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா, அது உள்ள வந்துட்டு ஃபைல் இருக்கும். நீங்க வெளில எடுக்க போறீங்க. ஸோ நீங்க இந்த டைரக்ட்டா இன்ஸ்டாலர் இருக்கா? இந்த இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கேட்குறீங்க. எனக்கு இது வந்துட்டு MacBookக்கு வேணும், லினக்ஸ்க்கு வேணும்னா, ஸோ அதே தான். சேம் கான்செப்ட் தான். MacBookக்கு வேணும்னா, நீங்க MacBookல போயிட்டு இந்த கம்ப்ரஸ்டு ஆர்கைவ் இருக்கா? இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ்லயும் அதே தான். இந்த கம்ப்ரஸ்டு ஆர்கைவ் இருக்கா? அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்கைவ் டவுன்லோட் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா கைஸ்? விண்டோஸ் இருந்தா விண்டோஸ்ல தான் டவுன்லோட் பண்ணணும். உங்கட்ட என்ன சிஸ்டம் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் 21ன்றது அப்டேட்டடான கடைசி வெர்ஷன். நீங்க அதே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏன் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா உங்களுக்கு அதுல தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். பழைய வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு சில விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? கம்ப்ளீட்டடா? நம்ம அடுத்த ஸ்டெப் போலாமா? விண்டோஸ் போயிட்டு 64 இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். இப்ப நம்ம போலாமா? ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணோனே இந்த வந்துருச்சா? JDK 21 Windows 64 எல்லாம் வந்துருச்சா உங்களுக்கு? இந்த ஃபைல் உங்களுக்கு இருக்குங்க. இந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா கைஸ்? என்னுடைய ஸ்கிரீன் ஃபுல்லா விசிபிளா இருக்கா? ஓகே. ஓகே. இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணது இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு JDK 21 Windows x64 bin.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல நான் என்ன பண்ணிக்கிறேன், என் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல போய்க்கிறேன். என் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல இந்த ஃபைல போயிட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்றேன். நான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுக்குறேன். ஓகேயா? குடுக்குறேன்னா, எனக்கு இப்போ இந்த ஒரு பாப்பப் வருதா? இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அத அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த 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 ஃபைல நான் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஓகேவா? அப்படின்னு. இதுல என்ன வருது பார்த்தீங்கன்னா, "திஸ் சாஃப்ட்வேர் ஹஸ் பீன் இன்ஸ்டால்ட் ஆல்ரெடி இன் யுவர் கம்ப்யூட்டர்." ஓகே. சிம்பிள். வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப ரீஇன்ஸ்டால் பண்றேன். ஓகேயா? என்ட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுது. உங்களுக்கு இந்த மாரி சொல்லாது. எனக்கு ஆல்ரெடி என்ட்ட இந்த ஜாவா 21 இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த மாரி ஃபைல் வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே. ஓகேயா? இத வந்து நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க ஒண்ணும் பெரிய பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ற காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்லாம் இல்ல. பக் எல்லாம் ஒண்ணும் ஆவாது ப்ரோ. காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் இல்ல. சிம்பிள் ப்ராசஸ் தான். ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 நெக்ஸ்ட் குடுங்க. உங்களுக்கு அதுவே பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆகும். வந்துரும். உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வரணும். இன்ஸ்டால்டு சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு உங்களுக்கு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். உங்க இதுல வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். விசிபிளா இருக்கா நான் பண்றது? ஓகே, ஓகே. இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்ப எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? அது மட்டும் சொல்லிருங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருங்க. ஓகே. எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க.
ஓகே கைஸ், எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கணும். இந்த டைம்ல நீங்க பண்ணி முடிச்சிருந்திருக்கணும் ஜாவாவ. பண்ணிட்டீங்களா? நான் தான் உங்களுக்கு வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு டைமுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா கைஸ்? நிறைய பேர் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. எஸ் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்றீங்க. சில பேர் யாரும் இப்போ வரைக்கும் எனக்கு பெருசா எரர் வந்ததுன்னு சொல்லல. யாருக்காவது எரர் வந்துதா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? சொல்லுங்க. ரிசால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். ஆஃப்டர் சக்சஸ். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் க்ளோஸ் பண்ணிடுங்க. சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் வந்துச்சுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சில பேர் என்ட்ட இன்னைக்கு இன்டர்நெட் இல்ல, இப்ப என்ட்ட லேப்டாப் இல்ல, இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் நாளைக்கு மறக்காம நீங்க லேப்பும், இன்டர்நெட்டும் வச்சு இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு எப்படியும் காலையில வந்துரும் கைஸ். ஸோ அதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு காலையில வந்துரும். ஸோ அத நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தா கூட போதும். ஓகே. இப்ப வரைக்கும் யாரும் பெருசா ப்ராப்ளம் சொல்லல. கைஸ். ஒண்ணும் இல்ல கைஸ். உங்களுக்கு இப்ப ஏதாவது எந்த ஒரு ஏன்னா இது ஒரு பேசிக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் கேட்கும். அப்படி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும். மத்தபடி எதுவுமே கேட்காது. நீங்க டவுன்லோட் பண்ற ஃபைல் மட்டும் கரெக்ட்டா X64 இன்ஸ்டாலர் நான் வேணா உங்களுக்கு குரூப்ல கூட அத டைப் பண்ணி போடுறேன். X64 இன்ஸ்டாலர். ஓகேவா? இந்த 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 பேக்கேஜ மட்டும் கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணுங்க கைஸ். இதான் மெயின். விண்டோஸ் யூஸ் பண்ற எல்லாருக்கும் நான் சொல்றேன். இந்த பேக்கேஜ் மட்டும் கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? source notifications, do you want to allow this PC app to make changes in your PC? கண்டிப்பா. அலோவ் பண்ணி தான் ஆகணும் நம்ம இப்ப. அது ஜஸ்ட் ஜெனரல் நோட்டிஃபிகேஷன் தான் ப்ரோ. நீங்க அலோவ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. விஷுவல் ஸ்டுடியோல யூஸ் பண்ண முடியுமா? முடியும். முடியாதுன்னு இல்ல ப்ரோ. தௌஃபிக் சம்திங். தௌஃபிக் ரிஸ்வான். விஷுவல் ஸ்டுடியோல நம்மளால யூஸ் பண்ண முடியும். என்ன அதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க நெறைய இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு செட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 4, 5 எக்ஸ்டென்ஷன்ஸ். இப்ப என்னால அத உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நீங்க சீக்கிரமா வாங்க. நான் வேணா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோல போய் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லித் தரேன். சூப்பர், சூப்பர். மெயினான ஒரு விஷயம் கேட்டீங்க. எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு நான் செக் பண்றது. யா கரெக்ட். இப்ப சொல்றேன். எல்லாம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண எல்லாம் கொஞ்சம் ரெடியா இருங்க. ஸோ நம்ம எப்படி உங்க இதுல வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா? என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே கைஸ், ஓகே கைஸ். இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன கேட்கிறீங்க அதானே? என்னப்பா இன்ஸ்டால்லாம் பண்ண சொல்லிட்டேன். ஆனா எனக்கு என்னுடைய டெஸ்க்டாப்ல எந்த ஒரு இதுவுமே வரலையே! அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் என் ஆப்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு? நான் எத இன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு இங்க ஒரு ஐகான் வரும் ஷார்ட்கட்டோட. இப்ப என்ன எனக்கு இந்த JDK இன்ஸ்டால் பண்ணணும் எனக்கு வரல அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல கைஸ். இது வந்து ஒரு புரோகிராமிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டீங்கன்னா, உங்களுடைய யூசர்ல இருக்கும். இந்த இடத்துல ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் டைப் பண்ணிட்டீங்களா? ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன். ஓகே. இப்போ என்டர் கொடுங்க. இப்போ எனக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? ஜாவா வெர்ஷன் 21.0.1 இந்த டேட்ல இந்த ஜாவா டிஎம்இஎஸ்சி ஸ்டாண்டர்ட் எடிஷன் ரன் டைம் என்விரான்மெண்ட் என்னோட 64 பிட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு வந்துச்சா? இது இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சர்ச் பண்ணி
ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. உங்கள்ட்ட அந்த அவைலபிளா இல்லன்னு வரும். நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த கமாண்ட போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாவா எந்த வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடும். ஓகேவா? யாருக்காவது அதுல டவுட் இருக்கா? திரும்ப சொல்லணுமா? யா. நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோவா சொல்றேன். கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? கீழ சர்ச் என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? கீழ சர்ச் பார் போங்க. உங்களுடைய சர்ச் பார்ல சிஎம்டி நீங்க ஃபுல்லா டைப் பண்ண அவசியம் இல்ல. சிஎம்டி இந்த 3 கீவேர்ட் போட்ட உடனே கமாண்ட் ப்ராப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பா ஒரு டிஸ்ப்ளே வரும். தெரியுதா? கமாண்ட் ப்ராப்ட் அப்படின்னு போட்டு ஒரு டிஸ்ப்ளே வரும். அத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ப்ராப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? எஸ். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஜாவா ஜேஏவிஏ ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் VERSION வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த வெர்ஷன் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் ஜாவா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இனி வந்து உன்னுடைய ஆப்ல இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காமிச்சிடும், அவுட்புட் காமிச்சிடும். டேட்டா தேவையில்லை. நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டேட்டா தேவை. இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு டேட்டா தேவையில்லை. அட்டெண்டன்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில் அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். ஓகே கைஸ், ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு டூல் சொன்னேன் இல்லையா, எடிட் பிளஸ் பிளஸ். உங்க கூகுள் குரோம் போங்க, எடிட் பிளஸ் டவுன்லோட். போயிட்டீங்களா? நான் ஸ்லோவாவே போறேன். உங்க கூகுள் குரோம் போங்க, எடிட் பிளஸ் டவுன்லோட் அப்படின்றத போடுங்க. எடிட் பிளஸ் டவுன்லோட். ஸோ இந்த எடிட் பிளஸ் நீங்க போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், www.editplus.com. எடிட் பிளஸ்னா என்னப்பா இது நோட் பேட் மாதிரியே இருக்கு அப்படின்னா, நோட் பேட்லயே அட்வான்ஸ்டான நோட் பேட் தான் இந்த எடிட் பிளஸ். ஓகேவா? இதை தான் வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இந்த எடிட் பிளஸ் வந்து டவுன்லோட் போடுங்க. டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இவங்களோட பேஜ்ல டவுன்லோட்ஸ்ன்ற பேஜ் இருக்கும். ஸோ இதுல சப்போர்ட்டட் ஆண்ட்ராய்ட் விண்டோஸ் 10 11 இருக்கா, இதுல மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட்டா 64 பிட்டான்னு கேட்கும். நான் டிஃபால்ட்டா 64 பிட் தான் இப்போ எல்லாரோட இதுவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எடிட் பிளஸ் 34 பிட் வேணுமா 64 பிட் வேணுமா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு 64 பிட் வேணும், நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பெருசா ஒன்றும் இல்லை கைஸ், வெறும் 2 MB, வெறும் 2 MB தான் இது சாஃப்ட்வேர். ஓகேவா? ஜஸ்ட் 2 MB சாஃப்ட்வேர். எடிட் பிளஸ் போறீங்க, editplus.com போறீங்க, டவுன்லோட் கொடுக்குறீங்க, நேரா வரீங்க. எடிட் பிளஸ் 5.7 அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு 5.7 64 பிட் வேணுமா 32 பிட் வேணுமா, எந்த பிட் வேணும்ன்றதை நீங்க செக் பண்ணி உங்க லேப்டாப் கான்ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் 2 MB. ஓகேவா? ஜஸ்ட் 2 MB. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? சிக்ஸ்டி ஃபோர் பிட் நான் சொன்னது வந்துட்டு உங்களுடைய விண்டோஸ்குள்ள இருக்கிற 64 இன்ஸ்டாலர். விண்டோஸ்ன்ற கேட்டகரி நீங்க போவீங்கல்ல, ஆரக்கிள் போயிட்டு இந்த விண்டோஸ்ன்ற கேட்டகரி போனீங்கன்னா x64 இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கா, இதை தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும் ஜாவாக்கு. எடிட் பிளஸ்க்கு எடிட் பிளஸ் போறீங்க, இந்த 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்றத நீங்க செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி
ஏஆர்எம். ஏஆர்எம்ன்றது அது எப்படி சொல்றது? அது ஒரு அதோட ஃபார்மேட். அந்த ப்ராசஸரோட நேம். வேற ஒண்ணும் இல்ல ஏஆர்எம்ன்றது. கைஸ், நீங்க வந்துட்டு இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அது போக உங்களுக்கு இந்த 2 MB டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இத இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு, இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம சொல்லுங்க. கிளியர் பண்ணிடுவோம். ஓகே. நீங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இப்படி தான் கைஸ் வரும். அக்செப்ட்டா, டினையா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். எஸ் கொடுங்க. ஒண்ணுமே இல்ல. இவ்வளவுதான். சிம்பிள். கிரியேட் ஷார்ட்கட் ஆன் ஸ்டார்ட் மெனு, ஆட் எடிட் பிளஸ் யுவர் ரைட் மவுஸ் பட்டன், கிரியேட் ஷார்ட்கட் ஆன் டெஸ்க்டாப். 3யும் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா வச்சுக்கோங்க. எனக்கு ஷார்ட்கட் வேணும். அதனால நான் வச்சிருக்கேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் காப்பி. இவ்வளவுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், செட்டப் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி இப்படின்னு ஒரு பார் வரும். வந்துருச்சா கைஸ்? கேக்குதா கைஸ் நான் பேசுறது? கான்ட் ரன் ஆன் யுவர் பிசின்னு வருதா? உங்க பிசி கான்ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். நோட்பேட் வேற, எடிட் பிளஸ் நோட்பேட் வேற. கான்ட் ரன் ஆன் யுவர் பிசின்னு வருதுன்னா உங்க பிசிக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர்ல டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க கைஸ். கைஸ் இது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் யாருக்குமே வராது. ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே காமனான சாஃப்ட்வேர் தான். அதுவும் சின்ன சாஃப்ட்வேர் தான். ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்றப்பையும் காமனா யாருக்கும் எந்த ஒரு காமன் இஷ்யூஸ் எதுவுமே வராது. காமன் இஷ்யூ வரும்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூ மட்டும் தான் வரும். எடிட் பிளஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க 32 64 ஸோ ஏன்னா நீங்க உங்களுடைய ரேமுக்கு உங்களுடைய பிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெவலப் பண்ணலன்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. மற்றபடி அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். ஓகேவா? ஆனோடனே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்க டெஸ்க்டாப் வந்தீங்கன்னா உங்க எடிட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் கைஸ். இந்த எடிட் பிளஸ் பிளஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்கும் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும். யா ஓகே அக்செப்ட் பண்ணிடுங்க. பட் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு டைரக்டரி பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்தோடனே நீங்க உள்ள வந்தோடனே ஒரு விஷயம் கேட்கும் கைஸ். எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்களேன். எல்லாம் பண்ணிட்டீங்களா? யா சூப்பர். பண்ணாதவங்க வெயிட் பண்ணி பண்ணுங்க. இதில் பொறுமையா நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க ரிப்பீட்டடா பொறுமையா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கிறதுனால நான் வந்து ப்ராசஸை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இதை கேட்குது பார்த்தீங்களா? நீங்க எப்போ ஓப்பன் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னா என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் இஃப் யூ ஹவ் பெய்டு ஃபார் த லைசன்ஸ். காசு கொடுப்பா, காசு கொடுத்தா தான் நான் உன்னை யூஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு அது சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரையல் அப்படின்ற வெர்ஷனை கொடுத்துடலாம். இதுல ஒன்று சொல்லும், திஸ் இஸ் டே 1 ஆஃப் யுவர் 30 டே எவால்யூஷன் பீரியட் அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 நாள் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 30 நாள் தாண்டினாதான் காசு. 30 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் அது வாங்கணுமா வாங்க வேண்டாமான்றது உங்க விஷயம். உங்க உங்களுடைய இதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம அக்ரி கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் blank பேஜ் தான் இருக்கும். ஓகே கைஸ், இது வரைக்கும் உங்களுக்கு வந்துருச்சா? சூப்பர் 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 சூப்பர். ப்ரோ வெப் டெவலப்மெண்ட்ல ஜாவா பேக்எண்டுக்கு யூஸ் ஆகுமா? ஆமா ப்ரோ. வெப் டெவலப்மெண்ட்ல கண்டிப்பா ஜாவா பேக்எண்டுக்கு யூஸ் ஆகும். கோர் ஜாவா படிச்சிருந்தாலும் கண்டிப்பா இந்த ஜாவா வந்து உங்க பேக்எண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். யா ப்ரோ திஸ் ஆப் கான்ட் ரன் ஆன் யுவர் பிசின்னு வருது. யா இதே தான் சேம் சேம் அந்த ராஜா செல்வம். நீங்க வந்துட்டு போய் ரிப்பீட்டடா டவுன்லோட் பண்ணி பாருங்க. எந்த பிட்டுன்னு ஃபர்ஸ்ட் போய் உங்க லேப்டாப்ல பாருங்க. முதல்ல உங்க லேப்டாப் போங்க. உங்களுடைய மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல பாருங்க. இங்க போட்டிருக்கும் உங்களுடைய சிஸ்டம் டைப் என்னது 64 பிட் அப்படின்னு போட்டிருக்கும். இன்ட்டு 6x பேஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு.
புரியுதா? இந்த கான்ஃபிக்ல இருந்தா 64 டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க 32 பிட்டே டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே கைஸ். அட்டெண்டன்ஸ் போட்டுடலாமா? எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? எனக்கு அது மட்டும் ஒரு தடவை சொல்லிருங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நோட்பேட் பிளஸ் பிளஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகே. ஓகே கைஸ். ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்க. நம்ம இப்போ அட்டெண்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க வந்துட்டு அட்டெண்டன்ஸ் அது மட்டும் இதுல ஃபில் பண்ணிருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அட்டெண்டன்ஸ். ஓகேயா? கைஸ் எல்லாரும் இருக்கீங்களா? நான் ஒரு ஃபார்ம் சென்ட் பண்றேன். அட்டெண்டன்ஸ் ஃபார்ம். எல்லாரும் மறக்காம அந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்றதுக்கான அட்டெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்ம்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். நேம் இருக்கும். சரி எல்லாம் அந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஓபன் பண்ணிட்டீங்களா? சொல்லட்டுமா? அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் நான் இங்க ப்ராட்காஸ்ட்ல பண்ணிச்சிருக்கேன் கைஸ். உங்களுக்கு லிங்க் வந்திருக்கா? எல்லாருக்குமே லிங்க் வந்துருச்சா? செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. எல்லாரும் எல்லாரும் ப்ராட்காஸ்ட்ல இருக்கீங்கல்ல? அந்த QAன்ல இருக்கீங்கல்ல? அங்க நான் இப்போ ஒரு லிங்க் அனுப்புறேன். வருதான்னு பாருங்க. எல்லாருக்கும் லிங்க் வந்துருச்சா? எல்லாம் அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேம், அந்த நேம்ல வந்துட்டு நீங்க மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் ஆர் மிஸ் கொடுத்துக்கலாம். உங்க ஃபுல் நேம் என்டர் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதை மட்டும் நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். யாருக்கெல்லாம் கைஸ் இன்னும் லிங்க் வரல அட்டெண்டன்ஸ் லிங்க்? அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சொல்லுங்க, நான் திரும்ப கூட லிங்க் சென்ட் பண்றேன். அட்டெண்டன்ஸ் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. வரலையா? நான் திரும்பியும் ப்ராட்காஸ்ட் கைஸ் எல்லாரும் யார் யாரெல்லாம் அட்டெண்டன்ஸ் வரலையோ QA செஷனுக்கு சேட்டை ஓபன் பண்ணுங்க. நான் லிங்க் பேஸ்ட் பண்றேன். வந்துருச்சா? ஓகே 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 கைஸ் ஓகே கைஸ் எல்லாருக்குமே லிங்க் வந்துருச்சுல்ல? பிரச்சனை இல்ல. யா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட்னு மட்டும் ஒரு டெக்ஸ்ட் போட்டுருங்க. டைட்டில்ல மிஸ்டரா மிஸ்ஸஸா மிஸ்ஸான்னு போடுங்க ப்ரோ. ஓகே ஓகே சூப்பர் 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 நைஸ். எல்லாருமே அட்டெண்டன்ஸ் போட்டீங்கல்ல? ஓகே ஓகே கைஸ் டெய்லி இதே ப்ராசஸ் தான் கைஸ் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு தியரி கிளாஸஸ் தான் பார்த்தோம். ஸோ ஓகே கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம வெறும் தியரி கிளாஸஸ் தான் பார்த்தோம். ஸோ நம்ம டெய்லி இதே மாதிரி தியரி கிளாஸ் தான் பார்ப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு இன்னேண்டா நாளையில இருந்து அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்றது, ஸோ ஒரு கோடு எப்படி ரைட் பண்றது, கோடை எப்படி வந்துட்டு நம்ம ரன் பண்ண போறோம்ன்ற மாதிரி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி தான் போக போகுது. ஆனா இதே ப்ராசஸ் தான் கைஸ். டெய்லி நீங்க அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல நீங்க அட்டெண்டன்ஸ் போடணும். இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் எண்ட் ஆஃப் த பூட் கேம்ப் வரும்போது நீங்க எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிருக்கீங்க, அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் கைஸ். நீங்க வந்துட்டு இன்னைக்கு கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நாளைக்கு காலையில லிங்க்ல வந்துரும். ஓகேவா? அதனால நீங்க யாருமே இப்ப நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு யாருக்கும் அட்டெண்டன்ஸ் வரலன்னா லிங்க் வரலன்னா கூட சொல்லுங்க.
நான் திரும்பவும் லிங்க் ஷேர் பண்ண சொல்றேன். நானும் ஷேர் பண்றேன். அட்டெண்டன்ஸ் மட்டும் மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க கைஸ். இந்த அட்டெண்டன்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரலையோ நான் அப்படியே லிங்க் ஷேர் பண்ண அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் வரலன்னா திரும்ப சொல்லுங்க, ஷேர் பண்றோம். ஸோ அதே மாதிரி ஓகே கைஸ், நீங்க இப்போ இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல எப்படி போச்சு? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற ஜாவா பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? கேட்கணும்னா நீங்க இப்ப என்கிட்ட கேட்கலாம். ஸ்லைடு நோட்ஸ் கேக்குறீங்க இல்லையா? ஸ்லைடு இன்னைக்கு அதாவது ரெகுலரா நான் டே 1 கிளாஸ்ல எடுக்கிறது, டே 2 கிளாஸ்ல எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃபா வந்துட்டு ஃபைல் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ நோட்ஸை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். கண்டிப்பா அது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஜாவா இஸ் ஈஸி ஆர் டஃப்? சொல்லுங்க ப்ரோ. நம்ம இன்னைக்கு படிச்சோம் இல்லையா? உங்களுக்கு ஜாவா ஈஸியா இருந்துச்சா, டஃப்பா இருந்துச்சா? நீங்களே சொல்லுங்க. கேஸ் யாரெல்லாம் வந்துட்டு ஜாவா வந்துட்டு எனக்கு ஈஸியா இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்றீங்க? சொல்லுங்க. சரி, எல்லாரும் காமனா கேட்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஜாவாவா பைத்தானா? ஜாவாவா பைத்தானா? இந்த ஒரு விஷயம் தான் நீங்க கேக்குறீங்க. கரெக்டா? சரி, நம்ம ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாம். உடனே நீங்க கூகுள்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது. பட் ஒரே ஒரு விஷயம். டக்குன்னு சொன்னோம். பைத்தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களா? ஜாவா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களா? எல்லாருமே ஜாவா. ஜாவா, 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 ஜாவா. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா கைஸ்? பைத்தான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எப்ப தெரியுமா? 1989லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பைத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பைத்தான் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க பைத்தான் ஈஸியா இருக்கும். பைத்தான் தான் படிக்கணும். ஜாவாவை விட பைத்தான் தான் ஈஸியா இருக்கும்னா, ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் தான். ஆனா இதே மாதிரி ஜாவா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பைத்தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அது ஏன் இத்தனை வருஷமா உங்களுக்கு யூஸ் பண்ணாம எல்லாரும் இப்ப யூஸ் பண்றாங்க? ஏதாவது தோணுதா உங்களுக்கு அத பத்தி? ஏஐனால பைத்தான் மார்க்கெட்டிங் ஹையா? ஓகே, வேற? பைத்தான் இஸ் ஈஸியர் தென் ஜாவா. யா, பைத்தானோட சின்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனாலும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பைத்தானை விட இன்னும் இன்னும் இந்த இந்த அப் டு நவ் இப்ப வரைக்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் இன்னும் ஜாவா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாவா தான் ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ். நீங்க சொல்லலாம் ரொம்ப ஈஸியா பைத்தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. ஜாவா வந்துட்டு உங்களுக்கு கோடிங்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஆனா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட இந்த ரோபஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா செக்யூரான லாங்குவேஜ் அப்படின்னா அது ஜாவா தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அது மாதிரி எல்லாருமே இப்ப பைத்தான்னு பீக்ல போறதுனால, ஜாவாக்கு வந்துட்டு ஆள் கம்மியா இருக்காங்க. ஜாவா டெவலப்பர் தேவைப்படுறாங்க ரொம்ப. புரியுதா? அந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே பைத்தான்னு போய் விழுறதுனால, இண்டஸ்ட்ரியில ஜாவா டெவலப்பர் வந்துட்டு ரெக்யர்மென்ட் நெறைய இடத்துல தேவைப்படுது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்னும் ஜாவா டெவலப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி எப்படி சொல்றது? ஒரு பேங்க் நெட்வொர்க்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி பெரிய பெரிய பேங்கிங் நெட்வொர்க்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எத நம்பி இருக்காங்கன்னா, அவங்க பைத்தான் நம்ப மாட்டாங்க. ஜாவாவ ட்ரஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த மாரி ஜாவாலயே தான் அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து சாரி கைஸ். ஜாவால தான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ இன்னுமே வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல ஜாவா டெவலப்பருக்கு ஸ்கோப் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அது யாருக்குமே தெரியறதில்ல. ஆனா, நான் என்ன சொல்லுவேன்னா, "ஜாவா மட்டும் தெரிஞ்சா போதுமாப்பா, ஜாவா தெரிஞ்சுப்பா நான் பொழச்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மட்டும் தெரிஞ்சா போதுமானா, ஓகே, போதும். ஓரளவுக்கு ஒரு நல்ல ஏர்ன் பண்ணோம். எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நல்லா சம்பாதிக்கிற ஒரு பொசிஷன் வேணும். கரெக்ட் தானே? ஸோ அப்படின்னா, ஜாவா படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா, ஒரு டீசென்ட்டான வேலை வேணும் அப்படின்னா, நீங்க ஜாவா படிச்சா போதும். ஆனா, ஜாவால இருந்துட்டு ஜாவா மட்டும் படிச்சா போதுமானா கிடையாது.
ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ். நான் உங்களுக்கு எடுத்தோனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ட நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தான், உங்களுக்கு இன்னும் அதிகமா வந்துட்டு ஸ்கோப் இருக்கும். ஜாவா படிச்சா என்ன ரோல்ல போலாம் அப்டின்னா, அஸ் அ டெவலப்பரா போலாம். ஒரு வெப் பேஜ் டெவலப்பரா நீங்க போலாம். அதே மாரி ஜாவால நெறைய ரோல் இருக்கு ப்ரோ. நீங்க ஜாவா மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு பேசிக் டெவலப்பரா மட்டும் தான் முடியும். இதே ஒரு ஃபுல் ஸ்டாக் படிச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களால ஃப்ரண்ட் எண்ட்லயும் முடியும், பேக் எண்ட்லயும் முடியும். எந்த ஒரு ரோலுக்குனாலும் முடியும். ஜாவாக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்டின்னு கேட்டிருக்காங்க. கனெக்ஷன் ஒண்ணு கிடையாது. 2மே ஒரே வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க. அது ஒண்ணு தான் கனெக்ஷன். பட் 2மே வேற வேற. அதாவது 2ஓட அல் அ ஸ்ட்ரக்சர் சேம் தான். நம்ம ஜாவால என்ன யூஸ் பண்ணுவோமோ, அதே கான்செப்ட் தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா, ஜாவாவோட ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப லூஸான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஜாவா வந்துட்டு ரொம்ப டைட்டான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ஜாவால வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவால ஒரு 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 செமிகோலன் வைக்கலனா கூட உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஆனா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. அது வந்து ரொம்ப ஃப்ரீயான லாங்குவேஜ், ரொம்ப லூஸான லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது 2 தான் அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ். ஓகே கைஸ். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு கைஸ்? சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களா? யாரெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நான் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்ப்பா. எனக்கு வந்து புரோகிராம்னாலே என்னன்னு தெரியாதுப்பா. ஆனா இன்னைக்கு நான் ஒரு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் யார் யார்? ரைஸ் பண்ணுங்க. சூப்பர், சூப்பர். நெறைய பேர் கத்துக்கிட்டீங்க. சூப்பர். இது போதும் எனக்கு. ஓகே கைஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் தென் யார் யாருக்கெல்லாம் இன்னும் அட்டெண்டன்ஸ் லிங்க் வரல ப்ரோ சொல்லிருங்க. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் அட்டெண்டன்ஸ் லிங்க் வரலன்னு சொல்லுங்க. நான் திரும்பவும் கூட குடுக்குறேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு, விச் இஸ் த பெஸ்ட் டு லேர்ன் ஸ்கில்ஸ்? ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டா? ஆன்லைன் ரிசோர்ஸா? அப்படின்னா, நான் பெர்சனலா என்ன சொல்வேன்னா, ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஏன்னா, ஆன்லைன் ரிசோர்ஸஸ்ல படிக்கலாம். படிக்க முடியாதான்னு கேட்டா, அப்படி சொல்ல மாட்டேன். ஆன்லைன் ரிசோர்ஸஸ்ல யாருனாலுமே கத்துக்கலாம். ஆனா, நம்ம நம்ம வந்துட்டு அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். நமக்கு நம்மளே செல்ஃப் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். மீன்ஸ் இப்ப நம்ம ஆன்லைன்ல கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளே ஸ்டிஃப்பா ஒரு 2 ஹார்ஸ் உட்கார்ந்து ஒரு வீடியோ பார்த்து கத்துக்குவோமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா கிடையாது. ஈவன் நானே போய் ஒரு வீடியோ பார்த்து ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னா, என்னாலயும் எனக்கு அந்த டைம் குடுத்து என்னால 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு உட்கார்ந்துக்க முடியாது. சோ நம்ம ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் போனோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ஒரு பெர்சன்ட்ட கேட்கிறீங்க. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெர்சனா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்றாங்க அப்படின்றப்போ, நமக்கு எக்ஸ்ட்ராவா நாலேட்ஜ் கிடைக்கும். சோ இன்ஸ்டிடியூட்டா, ஆன்லைனான்னு கேட்டா நான் இன்ஸ்டிடியூட் தான் சொல்லுவேன். ஜாவா வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் ஆகும் லேர்ன் பண்றதுக்கு அப்படின்னா, நீங்க ஜாவா, கோர் ஜாவா, அட்வான்ஸ் ஜாவா சேர்த்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு 50 டேஸ் தேவைப்படும். மீன்ஸ் ஒரு 50 டூ 60 ஹவர்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அப்ராக்ஸிமேட்டா சொல்லப்போனா. நீங்க அந்த மாரி கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா, நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்ட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இங்க வந்துட்டு நாங்களே கிளாஸஸ் எடுப்போம். அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்டோட Instagram போங்க. பி3 சிஸ்டம் சர்ச் பண்ணி பாருங்க இருக்கும். ஸோ அதே மாரி Twitter, LinkedIn நீங்க எதுலனாலும் போலாம். எந்த மாரி எல்லாம் Google போய் b3systems.com போட்டு நீங்க அதுல கூட நீங்க வந்துட்டு கோர்ஸ சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? இன்னொரு டவுட்ஸ் இருக்கு. சார் குரூப் எல் என்ன எல்பிஏ கிடைக்கும் ஜாவா படிச்சா அப்படின்னா, சொல்றேன். கோர் ஜாவா மட்டும் நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தீங்க.
அப்படின்னா ஒரு கோர் ஜாவா எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குப்பா, ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் என்னால போட முடியும் அப்படின்னா, மினிமம் 2.5 டூ 3 எல்பிஏ வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். கண்டிப்பா. இன்னொரு பெரிய விஷயம் கரியர் கேப்ன்றது ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஐடி டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்க அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும். என்னப்பா நான் ஒரு 4 வருஷம் வேலையே இல்லாம வீட்ல இருந்துட்டேன்ப்பா. எனக்கெல்லாம் யாருப்பா வேலை தருவா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே நீங்க வேண்டாம். அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட் ஐடி டிபார்ட்மெண்ட் நீங்க வரும்போது. கரியர் கேப்ப கன்சிடரே பண்ண மாட்டாங்க. மீன்ஸ் அந்த கரியர் கேப்ல நீங்க புரொடக்டிவா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தான் கேட்பாங்க. நீங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்ப்பா, நான் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்தேன், நான் ஒரு சிவில் இண்டஸ்ட்ரியில இருந்தேன், நான் ஒரு தெர்மல் இண்டஸ்ட்ரியில இருந்தேன்னா, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கா? உங்களுக்கு வந்துட்டு ஜாவால எல்லா நாலேட்ஜும் இருக்கா? அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுல நீங்க ஓகேவா இருந்தா, கண்டிப்பா உங்கள வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஓகே கைஸ் எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் வந்துருச்சா? ஓகே. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இன்ஸ்டிடியூட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூட்ல ரெக்யர்மென்ட்ஸ் மீன்ஸ் கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் உங்களுக்கு வேணும்னா, நீங்க Googleல போய் btsystems.com சர்ச் பண்ணி பாருங்க. கடைசியா நான் ஒரு தடவ அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் லிங்க் தரேன். நீங்க அதையும் வந்துட்டு ஃபில் பண்ணிருங்க மறக்காம. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரே ஒரு தடவ ஷூரா சொல்லுங்க அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்துருச்சா? எல்லாரும் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கு கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா? அதையும் சொல்லிருங்க அப்படியே. இந்த மாரி ஃப்ரீ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்கும். எங்களுக்கு என்ன எங்களுக்கு யூஸ் ஆகும். ஐ மீன் உங்க இன்ஸ்டிடியூட்க்கு. ஆஃப்லைன்ல கேட்கிறீங்களா? அதுவும் நாங்க பண்றோம். ஸோ நீங்க ஆக்டிவா இருங்க. நம்மளுடைய எல்லா சோசியல் மீடியாலயும் ஆக்டிவா இருங்க. நம்ம எப்பப்பலாம் ஃப்ரீ கோர்ஸஸ் கண்டக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம அங்க போஸ்ட் பண்ணிருவோம். ஸோ நீங்க அத பார்த்துட்டு நேர்ல கூட வந்து நீங்க ஃப்ரீ கோர்ஸஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. நான் ஜாவா படிச்சிருக்கேன். ஆனா அந்த புரோகிராமிங்க எங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு புரியுது. இது வந்துட்டு இந்த 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 ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தடங்கலா இருக்கும். எல்லாருக்குமே நாலேட்ஜ் இருக்கும். ஆனா அது எப்படி யூஸ் பண்றது, எந்த இடத்துல யூஸ் பண்றதுன்னு தான் தெரியாது. அத தான் நான் வந்து உங்களுக்கு இந்த 5 டேஸ் கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லித் தரப் போறேன். ஸோ மறக்காம மத்த கிளாஸஸ் ஃபுல்லா கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த 7 டேஸ் எந்த கிளாஸுமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிறாதீங்க. எங்க இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? இன்ஸ்டிடியூட் வந்து திருவான்மியூர்ல இருக்கு. திருவான்மியூர்ல நீங்க கூகுள் போயிட்டு btsystems.com சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லொகேஷனோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். கோர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே அதுல வரும். ஸோ நீங்க அத போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டைமிங் சொன்ன மாரி தான் நாளைக்கும் 7 டூ 9 தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? நாளைக்கும் 7 டூ 9 தான் இருக்கு. ஃப்ரம் மண்டே தான் உங்களுக்கு வந்துட்டு 3 டூ 5. ஸோ டைமிங்க வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க. 3 டேஸ் தான் உங்களுக்கு 7 டூ 9 இன்னைக்கு, நாளைக்கு அண்ட் லாஸ்ட் டே. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கிளாப் ஒன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் அட்டெண்டன்ஸ் வரலையோ கடைசியா ஒரு தடவை அனுப்புறேன் முடிச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு மிச்ச எல்லாமே உங்களுக்கு எந்த எந்த ஒரு டவுட்ஸ் இன்னைக்கு பார்த்த எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு. அத எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு மறக்காம 7:00க்கு ப்ரேயரா வந்துருங்க. ஒரு அந்த 15 மினிட்ஸ் கேப் இருக்கும். அந்த கேப்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அத நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ். நாளைக்கு பாத்துக்கலாம் கைஸ். ஓகேவா? நாளைக்கு எல்லாம் மறக்காம 7:00 ப்ரேயரா வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? எல்லாருமே லீவ் ஆயிக்கலாம். பாய் கைஸ்.